பிதாவாகிய தேவனுடைய அன்பு நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தினாலும் சபையார் யாவருக்கும் அன்பு வாழ்த்துதலையும் ஞாயிறு காலை ஆராதனைக்கே உண்டான வணக்கங்களையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் பாராட்டின ஒரு கிருபை இந்த ஞாயிறு ஆராதனையிலும் நாம் முகமுகமாக சந்தித்து கொள்ளவும், தேவனுடைய விலையேற பெற்ற வார்த்தைகளை நம்ம தியானமாக மேற்கொள்ளும்படியாக தேவன் கூட்டி சேர்த்து இந்த மாபெரும் கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்த வண்ணமாக, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிறு காலை ஆராதனைக்கு நம்ம தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய தேவ செய்திக்கான தலைப்பானது சகோதரர் அறிவித்த வண்ணமாக கிறிஸ்துவுக்கு கீழ் சிறைப்படுத்துதல். கிறிஸ்துவுக்கு கீழ் சிறைப்படுத்துதல் என்ற ஒரு தலைப்பின் கீழாக இன்றைய நாள் பொழுது பஸ்கா கால நினைவு கூறுதலுக்கு உண்டான தியானமாக இந்த பாடம் நம்ம மத்தியில் அது கடந்து வரும்னு சொல்லி பார்க்குறோம். இந்த தலைப்புக்கு ஒரு ஆதார வசனமாக 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய ஞானம் நிறைந்த அந்த ஊழியத்தின் அந்த நாட்களில் அவருக்கு கிடைக்கப்பட்ட அந்த பரிசுத்தாவி, அவருக்கு கிடைக்கப்பட்ட அந்த ஊழியத்தின் ஒருவித நாட்களுக்கு பிற்பாடு ஒரு கிருபை நிறைந்த வார்த்தைகளை அவர் நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்கிறார். எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துபவர்களாக இருக்கிறோம் என்கிற ஒரு வார்த்தையை அவர் குறிப்பிடுறார். ஸோ இந்த வசனம் நம்ம நன்கு பார்க்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தினுடைய கடைசியான பாகம் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாக இருக்கிறோம். ஸோ இந்த பகுதியை நாம் எடுத்து இன்றைய நாள் பொழுது பஸ்கா கால நினைவு கூறுதலின் நாட்களில் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளும்படியாக நாம் எந்த ரீதியில் நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டு அந்த பந்தி அனுசரிப்புக்கு நேராக செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த தியானமானது நம்ம மத்தியில் கடந்து வரும். ஸோ எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் என்பதை நம்ம இன்னைக்கு எடுத்து, தற்போது நம்ம கிறிஸ்துவனுடைய பள்ளிக்கூடத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஸோ கிறிஸ்துவனுடைய பள்ளிக்கூடத்தில் பயிலக்கூடிய நாம் இந்த வசன பகுதியை எடுத்து கர்த்தர் தரக்கூடிய சில படிப்பினைகளை நம்ம தியானமாக மேற்கொள்ள இருக்கிறோம். ஸோ எப்படி எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும்படி நம்மை பயிற்றுவிப்பதற்கான சில முயற்சிகளை மேற்கொள்ள இந்த ஆராதனையானது ஒரு பயிற்சி வகுப்பாக கூட நம்ம மத்தியில் கடந்து வரும்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த பாடத்திற்கு ஒரு முன்னுரையாக நாம் சொல்ல முற்பட்டுட்டோம்னா, நமக்கு ஒரு வருடாந்திர ஸ்லாக்கியம் அப்படின்னு சொன்னோம்னா எதை சொல்லலாம்? தேவன் கொடுத்திருக்கக்கூடிய வருடாந்திர ஒரு பண்டிகை அல்லது வருடாந்திர ஸ்லாக்கியம் என சொல்லி நம்ம எதை சொல்லலாம்? நினைவு கூறுதலின் பஸ்கா. ஸோ இந்த பஸ்கா நாட்களுக்கு ஒரு பிரத்யேகமாக ஒரு 3 மாதம் 2 அல்லது 3 மாதங்கள் நாம் ஆயத்தமாவதற்கு தேவன் வழிவகை செஞ்சுருக்காங்க. அப்படியாக இந்த பஸ்கா கால நாட்கள் ஒரு விசேஷித்த காலப்பகுதி எனவும் கூட நம்ம சொல்லலாம். எப்போதும் விட மிகவும் ஒரு ஜாக்கிரதையாக நம்மை நாம் பாதுகாப்பதிலும் சரி, நம்மை சுத்திகரிப்பதிலும் சரி, நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்வதிலும் சரி, நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து அறிவதற்கும், அதே போல பிறருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நாம் நம்மை அவர்களுக்கு பலியாக செலுத்துவதற்கும் இந்த நாட்கள் என்பது விசேஷமாக தேவன் ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய ஒரு வருடாந்திர ஸ்லாக்கியம்னு சொல்லி பார்க்கும். ஸோ நம்மை நாமே சோதித்தறிந்து நிதானித்து நாம் எந்த வகையில் பின்தங்கி காணப்படுகிறோம் என்பதற்கான ஒரு பயிற்சியாகவும், அதே போல மற்றவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நம்மளாலான உதவிகளை மேற்கொள்வதற்கும் இந்த காலப்பகுதியானது நம்ம மத்தியில் கடந்து வருகிறதாக சொல்லி பார்க்கணும். ஸோ நம்மை நாமே சீர்தூக்கி பார்ப்பதிலும் சரி,
அதே போல நம்மை நிதானித்து அறிவதிலும் இந்த காலப்பகுதியானது நம்ம மத்தியில தேவன் ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ எந்தெந்த ரீதியில் நம்ம தவறுகள் செய்கிறோம், நம்ம எந்த இடத்துல நம்ம வீக்காக இருக்கோம், எப்படி நாம் வந்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொள்ளலாம் என்பதற்காக இந்த பஸ்கா கால தியானங்கள் நம்மை வந்து சீர்தூக்கி பார்த்து இன்னும் நம்ம பலனடைந்து ஆவிக்குரிய வளர்ச்சியில் முன்னேற்றம் கண்டு நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புளிப்புகளை எல்லாம் நாம் வந்து நிர்மூலமாக்குவதற்கும் நம்மை பயிற்றுவிப்பதற்குமான ஒரு காலப்பகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பஸ்கா காலத்து விசேஷித்த இந்த ஒரு காலப்பகுதியாக இருக்குன்னு சொல்லிப்பாங்க. அன்பானவர்களே, பலவித சூழ்நிலை நம்ம வந்து வழி விலகி செல்வதற்கு காரணிகளாக காணப்படும் சொல்லி பார்க்கணும். சில சூழ்நிலைகள் நம்மை விழ வைப்பதற்காகவும் அல்லது சில சூழ்நிலைகளில் நாம மற்றவர்கள் வந்து இடறி விடுவதற்கான காரணிகளாகவும் நம்ம வந்து காணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஏதோ ஒரு வகையில் எதிர்பாராத சூழல் நம்மை அறியாமலேயே நாம் என்ன பண்ணிடுறோம்னா மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்குவதற்கும் மற்றவர்கள் இந்த அழைப்பிலிருந்து அவர்கள் வழி விலகி செல்வதற்குமான காரணிகளாக நம்மை அறியாமலேயே நம்ம வந்து காரணிகளாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த பஸ்கா காலத்துல இன்னும் அதிகமாக நாம் விழிப்புள்ளவர்களாகவும் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் நம்ம காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரி, ஸோ அப்படியாக இந்த பஸ்கா காலத்துல விசேஷித்த சோதனைகள் வந்து சாத்தான் வந்து அனுமதிக்கிறதுக்கு அவர் வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் அது தெரிஞ்ச ஒரு காரியமாக இருக்கு. ஸோ நமது போராட்டம் இவ்வுலகத்தின் ஆவிக்கு எதிராகவும் அதே போல மாம்சத்திற்கு எதிராகவும் அதிகம் காணப்படுவதை ஒரு புது சிருஷ்டியானவர் நன்கு உணர்ந்திருக்க வேண்டும். ஸோ ஒரு புது சிருஷ்டி உண்மையான சத்தியத்தில் நல்ல தியானங்களில் இருக்கக்கூடியவர், ஜெபத்தில் தரித்திருந்து கர்த்தரோடும் தேவனோடும் ஒன்றித்து பயணிக்கக்கூடிய அந்த புது சிருஷ்டியினால விசேஷித்த வகையில் சோதனைகள் தனக்கு அனுமதிக்கப்படுகிறது என்பதை வந்து அவரால் நன்கு உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக காணப்படுவார். ஸோ அப்படியாக இந்த சோதனையானது எனக்கு கடந்து வருகிறது என்று சொல்லுகிற பொழுது அவர் வந்து முறுமுறுத்து கொண்டோ என்னால் வந்து இந்த இப்படிப்பட்ட அனுமதிக்கப்பட்ட சோதனை என்னால் தாங்க முடியலையே அப்படிங்கிறதாக அவருடைய முறுமுறுப்பு தன்மை காணப்படாமல், ஸோ ஒரு புது சிருஷ்டி நன்கு நிதானமாக யோசிக்கக்கூடியவராக இந்த காலப்பகுதியில் இந்த சோதனையானது எனக்கு அனுமதிக்கப்படுகிறது, அது தற்காலத்துக்கே உண்டான விசேஷித்த சோதனை என்பதை உணர்ந்தவராக இது எனக்கு வந்து ஒரு டெஸ்டிங், நான் எவ்வாறாக இதில் நான் வந்து படிநிலைகளை தாண்டி ஆவிக்குரிய வளர்ச்சியில் நான் முன்னேற்றம் மேற்கொள்ள வேண்டும், அதற்காகவே தேவன் வந்து இதை அனுமதிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நன்கு நிதானிக்கக்கூடியவராக அந்த புது சிருஷ்டி காணப்படுவார்னு சொல்லிப்பாங்க. குறிப்பாக இந்த பஸ்கா காலத்தில் அந்த புது சிருஷ்டினால நல்லா ரியலைஸ் பண்ண முடியும். எப்பொழுது காட்டிலும் இந்த காலப்பகுதியில் எதிர்பாராத சில தடைகள் வருகிறதே, எதிர்பாராத சில சோதனைகள் அதிகமாக என்னில் தாக்கம் அப்படியாக கடந்து வருகிறதே என வந்து அவரால் வந்து நன்கு உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி உணர்ந்து கொள்ள முடியாமல் எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனை அனுமதிக்கப்படுதுன்னு யார் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்களோ அவங்களால வந்து இன்னும் அந்த புது சிருஷ்டிக்கு உண்டான ஆவிக்குரிய வளர்ச்சியில் இன்னும் அவர்கள் வந்து முன்னேற்றம் காணவில்லை என்பதாக கூட நம்ம சொல்லி பார்க்குறோம். அன்பானவர்களே, காரணம் நம்ம என்னதான் நம்மளை வந்து நல்ல முறையில் சுத்திகரித்து கொண்டாலும் நம்ம பாத்திரவான்களாக இந்த பந்தி அனுசரிப்பில் இந்த நினைவு கூறுதலின் பந்தி அனுசரிப்பதற்காக நம்ம வந்து முயற்சிகளை மேற்கொண்டாலும் நம்ம அந்த பந்தி அனுசரிப்புக்கு பாத்திரவானாக தகுதி ஆகக்கூடாது அல்லது அந்த பந்தியை வந்து பாத்திரவானாக அனுசரித்தரக்கூடாது என்கிற வகையில் அபாத்திரத்தன்மையை தூண்டக்கூடிய பல்வேறு காரணிகள் இந்த விசேஷித்த நாட்களில் அது நம்ம மத்தியில் கடந்து வரும்னு சொல்லி பார்ப்போம். என்றைக்குமே இல்லாத வகையில் ரொம்ப எளிமையான வகையில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா, ஒரு உணவு பதார்த்தத்தின் மீது நமக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்காது, நம்ம வந்து அதை சாப்பிட வேண்டாம்னு வந்து நினச்சோன்னு வைங்களேன், இந்த பஸ்கா காலத்தில் தூண்டுதல் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம். அதே போல் எதில் நாம் பலவானாக இருக்க நம்மளால் முடியும்னு நினைக்கிறோமோ அந்த பலவானாக இருக்கக்கூடிய அந்த ஃபேக்டரில் தான் சாத்தானானவன் கை வைப்பான். அன்பான சகோதர சகோதரிகள், அப்படியாக ஒரு அதிகம் தூண்டிவிடக்கூடிய காரணிகளாக இந்த காலப்பகுதி நம்ம மத்தியில் கடந்து வரும்னு சொல்லி பார்க்குறோம். அன்பானவர்கள், இந்த விஷயத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம எந்த இடத்துல நம்மளால் வந்து செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்க முடியும்னு நாம் நினைக்கிறோமோ அந்த இடத்துல தான் அதிகமாக நம்ம தூண்டப்படுவதற்கு வாய்ப்புகள் அங்கே இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். காரணம் என்ன?
ஏன் இப்படியாக பஸ்கா காலத்தில் ஒரு விசேஷித்த ஒரு சோதனைகள் அனுமதிக்கப்படுகிறதாக சொல்லிப்பா. அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கு போராட்டம் பல்வேறு ரீதியில் வரும். ஆவிக்குரிய சில எதிர்ப்புகள், ஆவிக்குரிய ரீதியில் அந்த போராட்டம் காணப்படலாம். அதே போல அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படியாக ஒரு புது சிருஷ்டிக்கு அபாத்திரத்தன்மை வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய மாம்சம். நம்ம என்னதான் நம்ம ஆவிக்குரிய ரீதியில் பல்வேறு வகையில் நம்மை பயிற்சிகளை மேற்கொண்டு நாம் காணப்பட்டிருந்தாலும், நம்முடைய மாம்சமானது நம்மை அந்த புது சிருஷ்டியினுடைய ஆளுகைக்கு அது உட்படுத்தாதுன்னு சொல்லி பார்ப்போம். காரணம், பாருங்க, மாம்சம் புது சிந்தையினுடைய உள்ளுணர்வுகளுக்கு செவிகொடாத வகையில் அது போராடும். மாம்சமானது புது சிருஷ்டியினுடைய உள்ளுணர்வுகளுக்கு செவிகொடாமல் போராடி நாம் மேற்கொள்ளவிருக்கும் அல்லது நாம் விருப்பப்படக்கூடிய அந்த பலி செலுத்துதலை தவிர்க்க அது பார்க்குதுன்னு சொல்லி பார்க்கும். நமக்கு எதிராளியே யார் முதல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய மாம்சம் தான். முதலாவதாக நம்முடைய மாம்சம், பிற்பாடு தான் ஆவிக்குரிய அந்த போராட்டங்கள் அப்படிங்கிறதா சொல்லி பார்க்கணும். ஸோ ஒரு மெயின் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது, மாம்சம் புது சிந்தையினுடைய உள்ளுணர்வுகளுக்கு செவி கொடாத வகையில் அது போராடி நாம் பிரியப்பட்டு பலி செலுத்தலாம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுகிற பொழுது அந்த பலி செலுத்துவதையே அது தவிர்க்க பார்க்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படியாக நம்ம சில ஊழியங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம நம்முடைய சிந்தை புது சிந்தை சொல்லுகிற பொழுது, இப்போ வேண்டாம், கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலாமே, இன்னும் கொஞ்ச நாள் சொல்லி நம்ம பார்த்துக்கலாமே என சொல்லி அந்த நேர அவகாசங்களை, கால அவகாசங்களை அந்த மாம்சமானது எடுத்துக்கொண்டு தனக்கு பிரியமான மாம்சத்துக்கு உரியவைகளை நிறைவேற்றுவதற்கான அந்த நேரத்தை அது எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறதாக சொல்லி பார்க்கும். பாருங்க, நமக்கு யார் முன்னோடியாக இருக்கிறார் அப்படிங்கிற பொழுது நம்முடைய கர்த்தர். அப்படியாக நம்முடைய கர்த்தர் அவருடைய பலியின் ஜீவியத்தை மிகவும் நேர்த்தியாகவும் மிகவும் சரியாகவும் அவர் செய்து முடிச்சிருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக தேவன் எவ்வித குறைவுமின்றி அவருடைய பலியை ஏற்றுக்கொண்டவராக அங்கு இருக்கிறார். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தனது அர்ப்பணிப்பை பிதாக்கு முழு மனதோடும் அதே வேளையில முழு மனநிறைவோடும் அவர் செய்து முடித்து பிதாவினிடத்துல ஒப்பு கொடுத்த பொழுது பிதா என்ன பண்ணாருன்னு சொல்லி பார்த்தோம்னா முழு மனதோடு அதை ஏற்றுக்கொண்டார். அந்த ரீதியில இப்ப நாம அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய நாமும் ஜெயம் கொண்டவர்களாக நம்முடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டுமெனில், தேவன் விரும்பும் வகையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பலியின் ஜீவியம் செய்து இப்ப மகிமையில பிதாவோடு சஞ்சரித்திருக்கிறது போல, அதே ரீதியில நாம கர்த்தரை போல நாமளும் இந்த பலியின் ஜீவியம் நிறைவேற்றி ஜெயம் கொண்டவராக நாம மகிமையில கர்த்தரோடு கூட இணைக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கும். ஸோ தற்போது சரீரமான சபை அதே ரீதியில தற்காலத்துல அந்த அர்ப்பணிப்புக்குள்ள வந்திருக்கிறாங்க. யோர்தான்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்து எவ்வாறாக அந்த அர்ப்பணிப்பு செய்தாரோ அதே அர்ப்பணிப்பிற்கு கீழாக நாமளும் கடந்து வந்திருக்கிறோம். ஸோ எப்படியாக கர்த்தர் அந்த அர்ப்பணிப்பை பிதாவுக்கு முன்பாக அந்த அர்ப்பணிப்பை செலுத்தினாரோ அதே போல அதே அர்ப்பணிப்பில் கர்த்தர் மூலமாக நம்ம பிதாவினிடத்துல நம்ம உடன்படிக்கை மேற்கொண்டிருக்கிறோம் எனில், கர்த்தர் இப்போ சிங்காசனத்தில் இருக்கிறார் என்கிற பொழுது நாமும் பலியின் ஜீவியத்தை 100% சரியாக செய்கிறது போல செய்து முடித்தோமே. ஆனால் நான் ஜெயம் கொண்டு பிதாவினிடத்துல உட்கார்ந்திருக்கிறது போல நீங்களும் ஜெயம் கொண்டு என்னோட கூட அந்த சிங்காசனத்தில் உட்காருவீர்கள் என சொல்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ கர்த்தர் அவருடைய 3.5 வருட காலத்துல எண்ணம் முதலாக அவரிடத்துல என்னவாக இருந்ததுன்னா, என் பிதா நான் செலுத்தக்கூடிய பலியை அவர் ஏற்றுக்கொள்வாரா? அவருடைய 3.5 வருட காலமுமே அதே போன்ற சிந்தனையிலேயே அவர் காணப்பட்டிருந்தார். ஸோ நம்முடைய எண்ணம் முதலாக என்ன ஆகணும்னா, முற்றும் முடிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய செய்யணும். நம்ம யோசிக்கக்கூடிய யோசனை, நம்முடைய யோசிக்கும் ஆற்றல், நாம் செயல்படுத்தக்கூடிய செயல்கள் எல்லாவற்றிலுமே
கிறிஸ்துவுக்கு கீழாக நாம் முழுவதையும் சிறைப்படுத்தினவர்களாக காணப்பட வேணும்னு சொல்லி பார்க்கணும். இந்த நாட்களில் நம்ம பார்க்குறோம், இந்த 1,44,000 மிக சொற்பமானவர்களுக்கு உண்டான இடம் தான் காலியாக இருக்குதுன்னு நம்ம சொல்லி பார்ப்போம். ஏன்னா பாத அங்க வகுப்பினர்களுக்கு அந்த நிறைவேறுதல், அந்த கதவு பூட்டப்படக்கூடிய நேரத்தில் நம்ம காணப்படுறோம். ஸோ இப்படியாக சொற்ப எண்ணிக்கையில் அந்த பாத அங்க வகுப்பினர் இந்த பூமியில கர்த்தர் இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்ட அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். அப்போ அந்த சொற்ப எண்ணிக்கை எத்தனைன்னு நம்மளுக்கு தெரியாது. 2, 3, 10, 20 அது எவ்வளோ நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த 1,46,000 என்கிற நிறைவுக்கு சற்று முன்பாக நம்ம காணப்படுகிறோம் எனில் எந்த அளவுக்கு நம்ம இடத்துல எதிர்பார்ப்பு காணப்படும். அன்பான சகோதர சகோதரிகளே, இருண்ட யுகம், சுவிசேஷத்தினுடைய இருண்ட யுகம் என சொல்லுகிற பொழுது சத்தியம் அதிகம் காணப்படலை. சத்தியம் வெளி வராத வகையில பெயர் சபை அமைப்புகள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சத்தியத்தை அவர்கள் வெளி கொண்டு வராத வகையில அவர்களுடைய மத போதகம் அங்கு காணப்பட்டுச்சு. அப்படியாக அந்த சத்திய வெளிச்சம் அதிகம் இல்லாத பொழுதே முதற்பேரானவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த சத்தியத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தவர்களாகவும் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர்களாகவும் இப்ப என்ன பண்ணப்படுறாங்கன்னா, முதலாம் உயிர்த்தெழுதல்ல அவர்கள் காணப்படுறாங்க. கர்த்தருடைய வந்திருத்தலின் நாட்களில் அவருடைய சத்தம் கேட்டு இப்பொழுது கர்த்தரோடு கூட மகிமையில் இருக்கிறாங்க. ஸோ சபை நிறைவு ஆக சற்று ஒரு முன்பாக, அந்த கதவு அடைக்கப்படுவதற்கு சற்று முன்பாக அந்த எண்ணிக்கை சொற்பமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நாம ஒரு இமைப்பொழுதுல மறுரூபமாகக்கூடிய நாட்களை நம்ம காணப்படுறோம்னு சொல்லிப்போம். அப்போ சத்திய வெளிச்சம் இல்லாத போதே அந்த வெளிச்சம் பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தின் பிரகாரம் உண்மை தன்மையை காமிச்சு இப்ப கர்த்தரோட மகிமையில காணப்படுறாங்க. அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய வந்திருத்தலின் நாட்களுக்கு பிற்பாடு நம்ம கையில இப்ப எத்தனை சத்தியங்கள் காணப்படுது. அன்றாட சத்தியங்களில் நம்ம ஆடியோவில் கேட்குறோம், அதிகமாக தியானங்கள் மேற்கொள்கிறோம். பாருங்க, யாருக்குமே கிடைக்கப்படாத ஒரு கிருபை தினமும் மாலையில நமக்கு என்ன கிடைக்குதுங்க? சத்திய பாடங்கள் கிடைக்குது. ஸோ யாரிடம் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவரிடத்துல என்ன பண்ணப்படுங்க? அதிகம் கேட்கப்படும். ஸோ சத்திய வெளிச்சம் இல்லாத போது அவர்கள் சபை நிறைவுக்கு ஏதுவான ஊழியம் மேற்கொண்டு இப்ப சபை வாய்ப்புல கர்த்தரோடு இருக்கிறாங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், அதிக சத்தியத்தின் வெளிச்சத்துல நம்ம இப்ப காணப்படும். அன்றாட ஜீவியத்துல நமக்கு தியானங்கள் மேற்கொள்வதற்கு அநேக விளக்க உரைகள் நம் மத்தியில கையில காணப்படுகிறது. அப்படியாக அன்பான சகோதர சகோதரிகளே, நாம அதிக வெளிச்சத்தின் மத்தியில காணப்படுறோம். ஸோ அந்த அதிக வெளிச்சத்தின் மத்தியில காணப்படக்கூடியவர்களுக்கு அதிக உக்ரான கணக்கு கொடுக்க வேண்டியதும் அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்க, வசனம் கூட வாசிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 48வது வசனம். அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். எவனிடத்தில் அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாக கேட்கப்படும். அர்ப்பணிப்பு செய்து வந்த பிற்பாடு முன்பு இருந்த சத்திய வெளிச்சத்தினுடைய அறிவை காட்டிலும் நாம் இப்ப எந்த ரீதியில காணப்படும்? சத்திய வெளிச்சம் அதிகம் நம்ம கையில் இருக்கு. நாம் அதிக தியானங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். புது சிருஷ்டிக்கு ஏதுவான ஆவிக்குரிய போஜனங்கள் நாம் அதிகமாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம் எனில், அன்பான சகோதர சகோதரிகளே, அதற்கே உண்டான முற்றுமுடிய கீழ்ப்படிதல் என்பது தேவன் கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கு. ஸோ முன்பு இருந்த வெளிச்சத்தை விட தற்காலங்களில நாம் அதிக வெளிச்சத்தின் மத்தியில நம்ம காணப்படுகிறோம். அதிகமான எதிர்பார்ப்பு, அதிக உக்கிரானத்துவம், அதிகமான அர்ப்பணிப்பின் ஜீவியம், அதிகமான பலி செலுத்துதல், அதே போல முற்றுமுடிய கீழ்ப்படிதல் என்பது நம்ம இடத்துல எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லிப்பாங்க. அதுக்கு தான் கர்த்தர் இங்க சொன்னார், எவனிடம் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். ஸோ நம்முடைய அன்றாட ஜீவியத்துல அதிக வெளிச்சத்தின் மத்தியில இருக்கிறோம் எனில் அதற்கே உண்டான கீழ்ப்படிதலை நம்ம காண்பிக்க வேண்டியவர்களாக இருப்போம். ஏன்னா நம்ம உக்ரான கணக்கு செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆவிக்குரிய வளர்ச்சி படிநிலைகள்ல நாம முன்னேறி செல்ல அந்த படிக்கட்டுகள் என்பது, அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மை விழுக்காட்டுவதற்கே உண்டான சில காரணிகள் அல்லது பலவிதமான போராட்டங்கள் அங்கு கடந்து வரும்னு சொல்லி பார்ப்போம்.
கர்த்தர் இயேசு கிறிஸ்து 3.5 வருட காலத்துல அநேக போராட்டங்களையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் அவர் சந்திச்சு தான் தன்னை வந்து நிரூபிக்க வேண்டியதாக இருந்தது. பட்ட பாடுகளினாலே அவர் பூரணரானார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஆவிக்குரிய படிநிலைகள்ல, அந்த வளர்ச்சி படிநிலைகள்ல நம்ம காணப்படுகிறோம் எனில் அதற்கே உண்டான விழுதலுக்கு ஏதுவான படிக்கற்களும் அங்க வந்து காணப்படும் சொல்லி பார்ப்போம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது, நாம பலி செலுத்த முடியாத படிக்கு அபூரணங்களும் நம்ம இடத்துல அதிகமாக தூண்டப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணமாக சொல்ல வேண்டும் எனில், அந்த அபூரணம் எதுவாக இருக்கும்னா நம்முடைய சோர்வு, மாம்சத்திற்கு எதிரான சில போராட்டங்கள் என பல கோணங்களில நாம வந்து தாக்கப்படுறோம்னு சொல்லி பார்க்குறோம். இது ஏதோ ஒரு உலக பிரகாரமான ஒரு மனுஷனுக்கு என்பதாக அங்க இருக்காது. ஏன்னா அவர் ஆல்ரெடி எதுக்குள்ளதான் இருக்கிறார், போராட்டத்தில் இருக்கிறாரா? இல்லை. அவர் வந்து செல்ஃப் சாஃபஸ்டிகேட்டடாக இருக்கிறார். தனக்கு தேவையானகள் நிறைவேற்றப்படுகிறது. எல்லாமே அவருக்கு வந்து அதாவது எந்த ஒரு எதிர்ப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையோ இல்லை போராட்டமோ அவரிடத்துல காணப்படாது. யாரிடத்தில் போராட்டம் காணப்படும் என்றால், உண்மையான அர்ப்பணிப்பின் ஜீவியத்தில் ஒரு புது சிருஷ்டி தன்னை வந்து கர்த்தருக்கும் தேவனுக்கும் பிரியமாக தன்னை பாதுகாத்து அந்த பரிசுத்த தன்மையோடு தன்னை வந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் சொல்றவங்களுக்கு தான், தன்னைத்தான் வெறுக்கிறவர்களுக்கு தான் அதிகமான போராட்டம் அங்கே காணப்படும் சொல்லி பார்க்குறோம். நீங்க போராட்டம் நிறைந்தவர்களாக இருக்கிறீங்களா? நீங்க துன்பத்தின் மத்தியில காணப்படுறீங்களா? நிச்சயம் நீங்க ஆவிக்குரிய வளர்ச்சியில இன்னும் முன்னேற்றத்திற்கு நீங்க போயிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்முடைய மாம்சம் நமக்கு வந்து முதலாவது எதிராளியாக இருக்கிறான். அதே போல கண்ணுக்கு புலப்படாத அல்லது கண்ணில் காண முடியாத ஆவிக்குரிய விரோதிகளுக்கு எதிராக கூட நம்முடைய போராட்டம் அங்க காணப்படும் சொல்லிப்பாங்க. ஸோ நமக்கு 2 வகையில அந்த போராட்டங்கள் காணப்படும். ஒன்று நமக்கு நாமளே வந்து எதிராளி, அடுத்தது எதிராளியாகிய சாத்தான் அப்படிங்கிறதாக சொல்லிப்போம். ஸோ இவைகளின் தாக்குதலிலிருந்து நம்ம எப்படியாக பாதுகாத்துக் கொள்வது? நம்ம ஜாக்கிரதையாக தான் நடந்துக்கணும்னு நம்ம வந்து பிரயாசப்படுறோம். ஜாக்கிரதையாக நம்ம நடந்து கொள்ள பிரயாசப்பட்டாலும் எவ்வாறு நம்மளை தற்காத்துக் கொள்வது? இந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்தில் என்னை எப்படியாக ஒரு புது சிருஷ்டிக்குள்ளாக தற்காத்து கொள்ள முடியும்? பிரியமான சகோதர சகோதரிகளே, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 17 முடிய உள்ள வசனங்களை நாம பார்க்கிறோம். சத்தியம் என்னும் கச்சை. அது வசனம் வாசி பைபிள்ல. எபேசியர் 6:14 முதல் 17 வரை. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ ஒரு புது சிருஷ்டி தன்னை எந்த ரீதியில தற்காத்து கொள்ள முடியும் என அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க வந்து குறிப்பிடுறார். ஒரு போராளி அல்லது போர் புரிவதற்காக போகக்கூடியவர்கிட்ட என்னென்ன தன்னை வந்து தற்காத்து கொள்வதற்கு அவர் வந்து உபயோகப்படுத்துவார் எனில், கச்சை, மார்க்கவசம், பாதரட்சை, கேடகம், தலைச்சீரா. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தன்னுடைய சிந்தையில அதை பொருத்தி பார்த்து, இந்த கச்சை எதற்காக, சத்தியத்தின் பாதையில எப்படி வந்து இதை மேற்கோள் காட்டலாம் என்பதாக சொல்லி இங்கு குறிப்பிடுறார். பாருங்க, சத்தியம் என்னும் கச்சை, அதே போல நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், இரட்சண்யம் என்னும் தலைசீரா. இந்த பகுதிகள் எல்லாமே, அதாவது கச்சை, மார்க்கவசம், பாதரட்சை, கேடகம், இரட்சண்யம் என்னும் தலைசீரா, இந்த ஆர்டர் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து ஒரு போராளிக்கு அல்லது போர் புரிவருக்கு எதுக்கு யூஸ் ஆகும்? இது எதிர்த்து சண்டை போடுறதுக்கு யூஸ் ஆகுமா, இல்லை தற்காத்துக்குள்ள யூஸ் ஆகும்? ஸோ இது எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகுதுங்க? தன்னுடைய ஜீவனை தற்காத்து கொள்வதற்காக பயன்படக்கூடிய ஆயுதங்கள்.
ஸோ இதை ஆவிக்குரிய ரீதியில் தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களாக அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து எந்தெந்த ரீதியில் அதை பொருத்த முடியும் என்பதாக சொல்லி அங்கே குறிப்பிடுறார். ஸோ இவைகள் எல்லாமே ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கிற பொழுது ஆவிக்குரிய போர் வீரர்களாக இருக்கக்கூடிய ஒரு புது சிருஷ்டிக்கு சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சண்யம் என்னும் தலைசீரா, இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது? அர்ப்பணிப்பின் ஜீவியத்தில் ஒரு புது சிருஷ்டி தன்னை ஆவிக்குரிய வகையில் முன்னேற்றத்திற்கு எடுத்து செல்வதற்கான தற்காப்பு கவசங்கள். அப்போ ஒரு போராளி அங்க வந்து போர் புரிவதற்கு எதிர்த்து சண்டை போடுறதுக்குன்னு சொல்லி ஒரு ஆயுதம் வேணும். இது எல்லாமே தன்னுடைய ஜீவனை பாதுகாத்துக் கொள்வதற்கான கவசங்கள் அல்லது கேடயங்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்ப எதிர்த்து போராடி மேற்கொள்வதற்குன்னு சொல்லி ஒரு கருவி இருக்கும். அது என்னது? அந்த வசனத்தினுடைய கடைசியிலேயே இருக்கும், 17. வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். பட்டயம்னா என்னங்க? வாழ் இல்லைங்களா? அந்த வாழ் தான் என்னன்னு சொல்லுவோம்? பட்டயம் என வந்து சொல்லுவோம். ஸோ அந்த பட்டயம் எதுக்காகனா அவர் முன்னேறி செல்வதற்கு. தன்னை தாக்க வர்றாங்கன்னா தான் அணிந்திருக்கக்கூடிய கவசங்களின் மூலம் தன்னுடைய ஜீவனை தற்காத்துக் கொள்ள முடியும். அது அப்படியே ஆவிக்குரிய வகையில பொருத்தி பார்க்கலாம். அப்போ இந்த ரீதியில நம்ம வந்து நம்மளை தயார்படுத்திக் கொள்ளுகிற பொழுது ஆவிக்குரிய வகையில் முன்னேற்றத்திற்கு எதிராக இருக்கக்கூடியவைகளிலிருந்து நம்மளை வந்து தற்காத்துக் கொள்வதற்கு இவைகள் பயன்படுகிறது என்றால் அங்க வந்து பட்டயம் தேவைப்படுது. ஒருத்தரை வந்து நம்ம மேற்கொள்வதற்கு, நாம வந்து முன்னேறி செல்வதற்கு அங்க பட்டயம் தேவைப்படுகிற போல ஆவிக்குரிய வளர்ச்சியில் நம் படிநிலைகளை நாம வந்து தாண்டி முன்னேறி செல்வதற்கு எது தேவைப்படுகிறதாக அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுறாரு? தேவ வசனம். நாம மேற்கொள்ளக்கூடிய தியானங்கள், நம்ம அன்றாடம் நம்ம வந்து வாசிக்கக்கூடிய தேவ வசனங்கள் தான் நமக்கு என்னவாக இருக்குன்னா மேலும் மேலும் மேலுமாக நாம் ஆவிக்குரிய வகையில முன்னேற்றத்திற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய அந்த கருக்குள்ள பட்டயம், இருபுறம் கருக்குள்ள பட்டயமாகிய வசனம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே பாதுகாப்பு கவசங்களாக இருக்கு. நாம சாத்தானையும் சரி, விழுந்து போன தூதர்களையும் சரி, எல்லா வகையிலும் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயம், நம்முடைய மாம்சம், எல்லாவற்றுக்கும் எதிர்கொண்டு நாம் முன்னேறி செல்வதற்கு எதுதான் பட்டயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேவ வசனமாகிய அந்த சத்தியம், அந்த வசனங்கள் தான் நமக்கு வந்து என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்முடைய கர்த்தர் யோர்தானில் தன்னை அர்ப்பணித்த பிற்பாடு சாத்தான் வந்து என்ன பண்றாருன்னா, அவர் வந்து 40 நாட்கள் வனாந்தரத்தின் பகுதியில் இருக்கிற பொழுது, அந்த வனவாசத்தின் போது கர்த்தரிடம் வந்து சாத்தான என்ன பண்றாருன்னா தர்க்கிப்பு செய்கிறார். சாத்தானின் வந்து அந்த வஞ்சனையான வசனிப்பு, அவன் சத்தியத்தை கொண்டே தான் வந்து அந்த வசனத்தை கொண்டே தான் கர்த்தரிடத்துல பேசுறார். இந்த கல்லுகளை நீங்க அப்பமாக்கி சாப்பிடுங்க, நீங்க தான் தேவனுடைய குமாரனாச்சே, நீங்க வந்து கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் வந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வார்களேங்கிற பொழுது கர்த்தர் என்ன பண்ணார்? எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி அவரோட தர்க்கிப்பு செஞ்சாரா? இல்லை. அதே வசனத்தின் மூலமாக தான் என்ன பண்ணியிருந்தாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவனை மேற்கொண்டார் அப்படிங்கிறதாக சொல்லி பார்க்கும். ஸோ அந்த சாத்தானுடைய வஞ்சனமான அந்த வசனிப்பை சத்திய வசனத்தை கொண்டே கர்த்தர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சாத்தானை மேற்கொண்டார். அப்படிங்கிற பொழுது அந்த இடத்துல கர்த்தர் வந்து ஏதோ ஒரு எதிர்ப்பு செய்தோ அல்லது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து கான்வர்சேஷன் வந்து அதிகம் பண்ணல, வசனத்தை சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாருன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அதே போல நாமளும் வந்து இந்த சத்திய வசனத்தை வந்து நாம தியானிக்கக்கூடியவர்களாகவும் அதுல வந்து நம்ம வந்து இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சி படிநிலைகளை காண வேண்டியவர்களாக இருக்கிறோம்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா நாம் அவருடைய பின்னடியார்களாக இருக்கிறோம். நமக்கு பாதுகாக்கும் கவசங்கள் அதிகமாக அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிட்ட பிரகாரம் இருக்கிறது என்றாலும் முன்னேற்றம் அடைவதற்கு தேவ வசனமாகிய அந்த பட்டயம் என்பது அவசியமாக இருக்கு. ஏன்னா சாத்தானை நாம மேற்கொள்ள முடியுமா? அவன் வந்து எவனை விழுங்கலாமோ என சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். அதுவும் வந்து இந்த உடன்படிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து தாழ விழச் செய்வதற்கு உண்டான வகையை வந்து அதிகமாக வகை தேடி சுற்றி திரிகிறான் என சொல்லுகிற பொழுது இந்த பட்டயம் என்பது நமக்கு மிகவும் முக்கிய ஒரு கருவியாக அங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில
அவர்களுடைய அன்றாட ஜீவியத்தில் இந்த தேவ வசனமே அங்கே ஆவியின் பட்டயமாக அவர்கள் கையாள வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா பாத அங்க வகுப்பினர்கள் எளிதில் விழுவதற்கு சாத்தான் என்ன பண்றாருங்க, பாத அங்கத்தை கடிக்கிறதுக்கு அந்த அதிக வாய்ப்பு இருக்கிறதாக நம்ம சொல்லி பார்க்கணும். அந்த ஆதியாகமம் பகுதியில கூட நம்ம அதிகமாக தியானிச்சுட்டு வந்திருப்போம் அன்பானவர்கள். ஸோ பிரத்யேக ஆயுதம் தேவ வசனமே அப்படிங்கிறதாக சொல்லி பார்க்கணும். அப்போ நமக்கு சாத்தானை மேற்கொள்வதற்குண்டான வகையில் நமக்கு பலம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இல்லை. அப்போ நாம் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் எனில், சாத்தானை எதிர்கொள்வதற்கோ அல்லது பாவத்தை எதிர்கொள்வதற்கோ நம்ம அழைக்கப்படவில்லை அப்படிங்கிறதா சொல்லி பார்ப்போம். ஏன்னா சாத்தான் மிகவும் பலவானாக இருக்கிறார், நாம பலவீனராக இருக்கிறோம். நாம என்னவாக இருக்கிறோம்னா இந்த சத்தியத்திற்குள்ள பைத்தியவானாக இருக்கிறோம். ஆனா சாத்தான் மிகவும் தந்திரசாலியாக இருக்கிறார். அப்படிங்கிற பொழுது அவன் ஒரு கெஜ்ஜிக்கிற சிங்கம், அவன் யாரை விழுங்கலாமோ என சொல்லி சுற்றி திரிகிறார் அப்படிங்கிறதாக சொல்லி பார்க்கும். ஸோ இந்த தருணங்கள்ல ஒரு புது சிருஷ்டி, அதுவும் இந்த விசேஷித்த சோதனையின் நாட்களில் எப்படியாக இந்த தருணங்களை மேற்கொள்வது? கர்த்தர் இயேசு கிறிஸ்து வசனத்தை கொண்டே சாத்தானை மேற்கொண்டார். சாத்தானானவன் வழி விலகி சென்று விட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் கர்த்தருடைய அந்த 40 நாட்கள் வனாந்தர பயணத்தில் அப்படிங்கிறதா. அப்படியாக நாம நமக்கு சில நேரங்களில் தூண்டப்படுறோம் அல்லது சோதனையில் நம்ம அகப்பட்டு கொள்வோம். அப்போ நாம அந்த தருணங்களில் எப்படி மேற்கொள்வது? அப்போ நாம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே குறிப்பிடுறாருன்னா, நாம உலகத்துக்கு எதிர்த்து நிற்கவோ அல்லது சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கவோ நமக்கு போராட்டம் நியமிக்கப்படவில்லை. நாம போராடுவது என்பது உலகத்தை எதிர்க்கவோ அல்லது சாத்தானை எதிர்க்கவோ நாம இங்க நியமிக்கப்படலை. ஸோ என்னவாக சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கர்த்தருடைய வசனத்தின் மூலம் எப்படியாக கர்த்தர் அந்த சாத்தானை மேற்கொண்டாரோ, தர்க்கிப்பு செய்யாமல் அவர் சாத்தானை மேற்கொள்ளுகிற பொழுது நாமும் கர்த்தரை போல பிராக்டிஸ் பண்ண வேண்டியவர்களாக இங்கே அழைக்கப்படுறோம்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா இப்போ நம்ம தான் தியானிச்சுட்டு வந்தோம், நாம உலகத்திற்கு எதிராகவோ இல்லை சாத்தானுக்கு எதிராகவோ நாம் இங்கே நியமிக்கப்படாமல் நாம் எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என சொல்லி பார்க்கிற பொழுது, பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு உண்மையாயும் கர்த்தருக்கு நேர்மையாகவும் இருப்பதற்காகவே நாம் நியமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ இந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்தில் நமக்கு போராட்டம் வருது அப்படின்னம்னா, நான் சாத்தானுக்கு எதிராகவும் நான் பாவத்துக்கு எதிராகவும் நான் ப்ராக்டிஸ் செய்கிறேன் அல்லது நான் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் நான் முன்னேற்றம் அடைகிறேன் அப்படிங்கிறதுக்காக நாம் இங்கே நியமிக்கப்படலை. மாறாக இந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்தில் நம்ம எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என சொல்லி ஆசிரியர் குறிப்பிடுறார் எனில், நாம் கர்த்தருக்கு உண்மையாயும் கர்த்தருக்கு நேர்மையாயும் இருக்கவே நாம் போராட வேண்டியவர்களாக, அதற்காகவே நம்ம போராளிகளாக இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா இந்த உலகத்தின் ஆவிகள், விழுந்து போன தூதர்கள், சாத்தான், மேலும் நம்முடைய மாம்சம், இவைகள் நம்மை மேற்கொள்வதற்கு அதிக பலவான்களாக இருக்கிறோம். அப்போ இந்த புது சிருஷ்டியினுடைய சிந்தையில நாம அதற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக அங்கே காணப்படாமல், நம் சிந்தையில எந்த ரீதியில நாம அந்த பிராக்டிஸ்ல காணப்பட வேணும்னு சொல்லி ஆசிரியர் குறிப்பிடுறாருன்னா, நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறதுக்கு என்னை நான் தகுதிப்படுத்திக் கொள்வேன். நான் கர்த்தருடைய நிழலுக்குள்ளாக இருந்து நான் பலவீனனாக இருக்கிறேன், அவருடைய வார்த்தைகளின் மூலம் நான் பலனடைவதற்கு அந்த ரீதியில நான் முயற்சிகளை மேற்கொள்றேன் அப்படிங்கிறதாக இனி வர இருக்கக்கூடிய அந்த காலப்பகுதியில் நாம பயிற்சிகள் மேற்கொள்ளுகிற பொழுது நாம ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கலாம், இந்த பலத்தில் என்னால் இந்த காரியத்தை மேற்கொள்ள முடியும். அப்போ நம்முடைய மாம்சம் அந்த இடத்துல தான் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்குற பொழுது சாத்தானால் நம்ம விழ செய்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என சொல்லி பார்க்குற பொழுது, நாம் எதில் பலவானாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதுலேயே நாம் விழுந்து போவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லிப்பார். ஸோ நாம் எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என சொல்லி ஆசிரியர் குறிப்பிடுறாருன்னா, நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் கர்த்தருடைய பிம்பத்தை இந்த பூமியில பிரதிபலிப்பதற்காக நாம நியமிக்கப்பட்டிருக்கோம். கர்த்தருடைய பிம்பத்தை சகோதர சகோதரிகளின் மத்தியில நான் பிரதிபலிப்பதற்காக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். ஸோ அவருடைய சுபாவத்தை சகோதர சகோதரிகளின் மத்தியிலும் சரி, அதே போல நான் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்திலும் சரி, எந்த ரீதியில நான் அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துறேன்,
அதற்காகத்தான் நான் இந்த அழைப்புக்குள்ள அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத உணர வேண்டும். ஸோ அவரை போலவே இந்த பூமியில வாழ நாம முயற்சி செய்யணும். அவரை போலவே பிதாவிடம் எந்நாளும் அவர் சஞ்சரித்து கொண்டிருந்தார். அன்றாட ஜெபத்துல எண்ணம் முதலாக அவருடைய கம்யூனிகேஷன் எப்பவுமே பிதா கூட இருந்ததாக சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் எனில் நாம் பிதாவோடு கூட அதிகம் சஞ்சரிப்பில் காணப்பட வேண்டியவர்களாக இருக்கோம். அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை போலவே நாமும் யோசிப்பவராகவும், கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்படியாக தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக ஜீவனை கொடுக்க அவர் முற்பட்டாரோ அதே போல நாமும் பிறருடைய குறைவுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஜீவனை பலியாக ஒப்பு கொடுப்பதற்காக நாம் இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லிப்போம். ஸோ நம்முடைய பிரதிபலிப்பு, ஸோ நம்ம கர்த்தருடைய பிம்பத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இங்கே இருக்கிறோம் எனில் நம்முடைய பிரதிபலிப்பு கர்த்தருடைய பிற்கப்படுதலிலும் அங்கே உண்டாயிருக்கணும். அப்போ பிற்கப்படுதல் என்பது பிரியமானவர்களே, கர்த்தர் எந்தெந்த ரீதியில அந்த 3.5 வருட காலங்கள் பிற்கப்பட்டாரோ, தனது ஜீவன் பிற்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்தாரோ ஊழியத்தின் நாட்களில், அதே ரீதியில அர்ப்பணிப்புக்கு பிற்பாடு நம்ம வந்தாச்சு. நாமும் முழுவதுமாக கர்த்தரோடு கூட அந்த பிற்கப்படுதலில் நாம கர்த்தரை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக அங்கே இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி நாம செய்கிற பொழுது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய பலியில் நாமும் பங்கு பெற முடியும் சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒரே அப்பத்தில் நாம பங்கு கொள்ளக்கூடியது என்கிற நிகழ்வானது இந்த நினைவு கூறுதலின் ராபோஜனத்துல அந்த பந்தி அனுசரிப்பில் நாம செய்ய போறோம். ஏன் அந்த ஒரே அப்பம் நாம எடுத்துக்கொள்ளுகிறோம் எனில் கர்த்தருடைய பிற்கப்படுதலில் நானும் உடன் பங்காளியாக வேண்டும் என்பதாக. ஸோ அப்படியாக அந்த ஒரே அப்பத்தில் நாம பங்கு பெறுதலின் காரியம் அந்த இடத்துல தான் நிறைவேறும். நானும் முழு அர்ப்பணிப்போட கர்த்தர் இயேசு கிறிஸ்து எவ்வாறாக அவர் பிற்கப்பட்டாரோ அந்த 3.5 வருட காலங்கள்ல, அதே ரீதியில நானும் அந்த பிற்கப்படுதலில் நான் கலந்து கொள்ளுகிறேன், என்னுடைய ஐக்கியத்தை நான் அந்த இடத்துல காண்பிக்கிறேன் என்பதாக அந்த பங்கு பெறுதலோட அந்த சிந்தனையோட நாம போகிற பொழுது அந்த ஒரே அப்பத்துல நாமும் பங்கு பெறுதலின் காரியம் அங்க நிறைவேறுன்னு சொல்லி பார்ப்போம். அதனாலதான் நமக்கு ஒரே அப்பம் சுடப்பட்டு அதிலிருந்து நம்ம பிற்கப்பட்டு நம்ம ஷேர் பண்ணி அந்த நேரத்துல நம்ம அதை உட்கொள்ளுகிறோம் என்பதாக சொல்லி பார்க்கிறோம். ரீஃபரன்ஸ் நம்பர் 1636 அதை குறித்து கூட சொல்லப்பட்டிருக்கும். தங்கள் தலையோடு கூட சபையே இப்பொழுது பிற்கப்படுவதற்கான ஒரே அப்பமாக இருக்கின்றனர். கர்த்தருடைய பிரதிபலிப்பு, கர்த்தரோடு கூட நானும் பிற்கப்படுகிறேன் என்கிற அந்த சிந்தை முதலாக ஐக்கியத்தில் காணப்படுகிற பொழுது ரீஃபரன்ஸ் 1636 சொன்னப்பட்ட பிரகாரம் தங்கள் தலையோடு கூட சபையே இப்பொழுது பிற்கப்படுவதற்கான ஒரே அப்பமாக இருக்கின்றனர். அன்பானவர்களே, அதே போல ரீஃபரன்ஸ் 4590 அது இல்லை, நம்ம மேற்கோள் காமிக்கிறோம். நினைவு கூறுதலின் பக்கம் 115. நாம் நமது கர்த்தருடைய பிற்கப்பட்ட சரீரத்தை மாத்திரம் அடையாளம் காட்டாமல் சபையின் பிற்கப்படுதலையும் அந்த சபையின் அங்கத்தினர்களென நம்முடைய சொந்த பிற்கப்படுதலையும் தாம் மரித்து கொண்டே இருப்பதையும் கூட அடையாளம் காட்டுகின்றோம். பிரியமானவர்களே, அந்த ஒரு ரீதியில நாம இந்த கர்த்தருடைய அப்பத்துல நாம பங்கு பெறக்கூடிய பங்குதாரர்களாக நம்ம காணப்படணும்னு சொல்லி பார்ப்போம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய பலியின் ஜீவிய நாட்களில் தன்னுடைய சகோதரர்களுக்கு அவருடைய குறைவுகளை அவர் அறிந்தவராக இருந்தார். கடிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் கடிந்து கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர்களை பாதுகாத்தவராகவும் தன்னுடைய பலத்தின் மூலம் அவருடைய பலவீனங்களை தாங்கினவராக இருந்தார். நோய்வாய்ப்பட்டவங்க கேட்கிற பொழுது தன்னுடைய பூரணத்திலிருந்து அவர்களுக்கு நோய் குணமாகும்படியாக அவர்கள் மீது இரக்கம் கொண்டவராக இருந்தார்னு சொல்லிப்பாங்க. ஸோ அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள், அங்கு காணப்பட்ட சமுதாயத்தில் காணப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் நோய்வாயில் இருக்கிற எனக்கு குணமாக்குன்னு சொல்லுகிற பொழுது தன்னுடைய பூரணத்திலிருந்து அவங்களை குணமாக்குனவர். அப்படிப்பட்ட ஒரு இரக்கம் என்பது நம்ம இடத்துல காணப்படணும்னு சொல்லிப்பாங்க. அப்போ யூத ஜனங்களுக்கே அவர் நோய்கள் குணமாக்குவதற்கு இரக்கம் கொண்டவராக இருந்தார்னா, உலக ஜனங்களுக்கும் நாம் இரக்கத்தின் அன்பு கொண்டவர்களாகவும் உடன்படிக்கை சகோதர சகோதரிகளுக்கு தன்னுடைய ஜீவனையே கொடுக்கும் அந்த அன்பில் நாம காணப்படும். உலகத்தின்
ரீதியில நம்ம பார்க்கிற பொழுது இரக்கத்தோட கூடிய அன்பு, உடன் சகோதர சகோதரிகளின் மத்தியில அகாப்பே அன்பு இங்க காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கு. ரீஃபரன்ஸ் நம்பர் 5869, நினைவு கூறுதலின் பக்கம் 183. நாம் நம்முடைய ஜீவியங்களை சகோதர சகோதரிகளுக்கு ஒப்பு கொடுப்பதன் மூலம் இவ்வாறு செய்கின்றோம். அதாவது இயேசு தம்முடைய ஜீவியத்தை நேரடியாய் தமது யூத சகோதரர்களுக்காய் கொடுத்ததும், உண்மையில் பிதாவின் நோக்கத்தின்படி முழு உலகத்திற்குமாக ஒப்பு கொடுத்தது போல நாமும் அவ்வாறு செய்வதன் மூலம் நிறைவேற்றுகிறோம். பிரியமானவர்களே, இந்த ஒரு பிரதிபலிப்பில், அதாவது கர்த்தருடைய பிரதிபலிப்பை, அவருடைய பிம்பத்தை நாம் தற்காலத்தில் சகோதர சகோதரிகளின் மத்தியிலும் சரி, உலக ஜனங்களின் மத்தியிலும் சரி, அந்த வெளிச்சத்தை நாம் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக நாம் காணப்படுறோம்னு சொல்லிப்போம். அப்படியாக நாம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறோம், சுத்திகரிக்கிறோம், போராயுதம் தரித்தவர்களாக ஆவிக்குரிய வளர்ச்சியில முன்னேற்றத்திற்கு ஏதுவாக நாம் போருக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். எந்த போருக்கு நாம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய மாம்சத்திற்கு எதிரான போர், கண்ணுக்கு புலப்படாத ஆவிக்குரிய ஜீவராசிகளுக்கு எதிரான அந்த போர் என்பதாக. அப்ப அந்த கவசங்கள் நமக்கு பாதுகாப்பாக இருப்பினும் பட்டயம் என்பது அவசியம். அந்த பட்டயம் தேவ வசனமாகிய பட்டயம். அந்த பட்டயம் இல்லாத ரீதியில நம்மை தற்காத்து கொண்டே இருந்தோம் எனில் வளர்ச்சி படிநிலைகளுக்கு ஏதுவான முன்னேற்றம் அங்க காணப்படாது. நம்ம என்ன சொல்ல வரோம்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி பிலீவ் பண்ணுறோம். ஸோ நம்ம தற்காத்து கொள்வதற்கு தேவையான கவசங்கள் நம்ம இடத்துல இருந்ததுன்னா நாம் ஆவிக்குரிய வகையில் முன்னேற்றமாகாமல் எந்த அடிப்படையில் நம்ம இப்போ இருக்கிறோமோ அதே அடிப்படையில் தான் நம்மளால் கடைசி வரைக்கும் இருக்க முடியும். அப்போது ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ குளிருமின்றி அனலுமின்றி இல்லாமல் போயிடுவேன். அப்போ என்னுடைய வாயிலிருந்து வாந்தி பண்ணப்படுவாய். அப்போ அக்கினி ஜுவாலையாக அந்த பட்டயம் அது தீட்டப்பட வேண்டியது அவசியமாக. ஸோ நம்முடைய ஊழியம் இன்னும் பக்தி வைராக்கியத்தோடு இருக்கிற பொழுதுதான் அந்த உக்ரான கணக்கை கர்த்தர் பார்ப்பார். ஏன்னா நம்ம அதிகம் வாங்கி இருக்கிறோம், அதிக சத்திய வெளிச்சத்திற்கு நம்ம வாங்கி இருக்கிற மொழியில் அந்த அதிக எதிர்பார்ப்பு என்பது இன்னும் அதிகமாக அங்கே காணப்படுதுன்னு சொல்லிப்பாங்க. அதன் அடிப்படையில் நம்ம கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும். அந்த பிரதிபலித்தலோடு கூட அந்த ஒரே அப்பத்தில் பங்கு பெறக்கூடியவர்களாக அந்த சுபாவத்தை இந்த பூமியில நம்ம காண்பிக்க வேண்டியவர்களாக இருக்கும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய பலியில நாம பங்கு கொள்ள முடியும் அப்படிங்கிறதாக சொல்லிப்பாங்க. இது உண்மையிலேயே ஒரு பூ நிறைந்த படுக்கையாக இருக்குமா? எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது, பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குதுன்னா இது என்ன ஒரு அர்ப்பணிப்பின் ஜீவியம்? நான் இந்த அழைப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அதிக பிரச்சனை அப்படின்னம்னா, பிரியமான சகோதர சகோதரிகள், நீங்கள் இந்த அழைப்பிலேயே இல்லை அப்படின்னுங்கிறதா அர்த்தம். எனக்கு பிரச்சனையே வரல அப்படின்னா நான் இந்த அர்ப்பணிப்பிலேயே இல்லை அப்படிங்கிறதாக சொல்லி பார்ப்போம். ஸோ இது ஒரு முள்ளுள்ள ஒரு படுக்கையாக இருக்கு, அல்லது ஒரு முள்ளுள்ள கிரீடமாக இருக்கு. கர்த்தருக்கு என்னதான் கொடுத்தாங்க? முள்ளுள்ள கிரீடத்தை தான் கொடுத்தாங்க. பிரியமானவர்களே, இந்த ஜீவியம் என்பது ஒரு முள்ளுள்ள கிரீடமாகவே இருக்கும். அப்படிப்பட்ட பாத்திரத்துல கர்த்தர் அங்க முழுமையாக அதை நிறைவேற்றியிருந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாத்திரம் முள்ளுள்ள பாத்திரம். அந்த பாத்திரத்தை முழுவதுமாக அவர் குடித்து தீர்த்தார் அப்படிங்கிறதாக சகோதரருடைய எழுத்துக்களை நம்ம பார்க்கோம். ஸோ அந்த ஒரு பாத்திரத்துல நாம பங்கு கொள்ள வேண்டியவர்களாக இருக்கோம். அப்போ அந்த முள்ளுள்ள கிரீடம் என்பது ஏதோ ஒரு பூ நிறைந்த படுக்கை அப்படிங்கிறதாக அங்க காணப்படாது. அந்த முள்ளுள்ள கிரீடம் எதற்கு அடையாளமாக இருக்கு? அது அவமானத்திற்கு அடையாளமாக இருக்கு. பாடு அனுபவிப்பதற்கு அது அடையாளமாக இருக்கு. பல்வேறு சோதனைகள், கஷ்டங்கள் அது நிறைந்ததாக அங்க இருக்குன்னு சொல்லிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட பாத்திரம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து முழுவதுமாக அந்த பாத்திரத்தை பருகினார். ஸோ அந்த பாத்திரமானது அவரது அவமானத்தில் நமது பங்கு கொள்ளுதலையும் அவரது பலியில்
அவருடைய பலியில் நமது பங்கு கொள்ளுதலையும் நமது மனுஷீக மரணத்தையும் குறிக்கின்றதாக இருக்குது. நம்முடைய மனுஷீகத்தின் மரணத்தையும் அது குறிக்கக்கூடியதாக இருக்கு. ரீஃபரன்ஸ் நம்பர் 1637, நினைவு கூறுதலின் பக்கம் 401. பாத்திரமானது அவரது அவமானத்தில் பங்கு கொள்ளுதலையும் அவரது பலியில் நமது பங்கு கொள்ளுதலையும் அவரது மனுஷீகத்தின் மரணத்தில் நம்முடைய பங்கு கொள்ளுதலையும் அங்க இருக்கிறதாக சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர். ஸோ இப்படி அந்த அப்பத்திலும் பாத்திரத்திலும் நமது பங்கு கொள்ளுதல், நாம் அதற்கே உண்டான ஆயத்தம் பண்ணக்கூடிய பணிகளில் இந்த காலப்பகுதி என்பது ஒரு வருடாந்திர ஸ்லாக்கியமாக அங்கே இருக்குதுன்னு சொல்லிப்போம். இது தேவன் நமக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். அப்போ சோதனையே எனக்கு இல்லை அப்படின்னம்னா நீங்கள் முள்ளுள்ள கிரீடத்திற்கு தகுதியானவர்கள் அல்ல. ஸோ முள்ளுள்ள கிரீடம் மூலமாகவே தேவன் தன்னுடைய குமாரனை தன்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அவர் உயர்த்தி இருக்கிறார். அப்போ எந்தவித அவமானங்களோ நிந்தைகளோ இல்லை எதிர்ப்புகளோ இல்லாமல் இந்த ஊழியத்தில் நம்மளால் நிறைவை காண முடியாது. மகிமைக்கு ஏதுவான வகையில் நம்முடைய ஊழியம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத சொல்லிப்போம். ஸோ நம்மை தகுதிப்படுத்த வேணும். அப்போ நம்மை தகுதிப்படுத்த வேண்டுமெனில் அங்கே சிந்தை முதலே எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்த வேண்டியது என்பது அவசியமாக இருக்கு. ஸோ அப்போ இந்த நினைவு கூறுதலின் நாட்களுக்கு முன்பாக ஏதோ ஒரு 2 மாதம் 3 மாதம் நம் தியானங்கள் மேற்கொண்டு அதிகமாக நம்ம ஜாக்கிரதை தன்மையோடு இருந்து ஜப ஜீவியத்தில் இருந்து நம்ம பரிசுத்தப்படுத்தி கொள்வதாக நம்ம ஓகே நமக்கு சோதனைகள் வரும், நம்ம நான் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், எனக்கு ஒரு சோதனை வருது, இந்த தற்காலத்திற்கே உண்டான சோதனையாக இருக்குது அப்படிங்கிறதாக அந்த எண்ணம் இல்லை. ஸோ இந்த 3 மாத ப்ராக்டிஸ், இந்த வருடாந்திர ஸ்லாக்கியம் அடுத்த 1 வருடத்திற்கு நம்மை பழக்கப்படுத்தி கொள்வதற்காகத்தான் இந்த ப்ராக்டிஸ். ஸோ இந்த 3 மாத காலம் என சகோதரர் குறிப்பிடுவார். 2 அல்லது 3 மாத காலங்கள் இதற்கே உண்டான தியானங்களில் இதற்கே உண்டான நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு சீர்தூக்கி பார்த்து அந்த பந்தி அனுசரிப்புக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த அபாத்திரத்தன்மையையும் புளிப்பையும் களைந்து போட்டு நாம் அந்த அப்பத்தில் பங்கு கொள்ளுதல் என்பது அடுத்த 1 வருடத்திற்கு நாம் இந்த ரீதியிலேயே நம்ம காணப்படணும். அந்த அபாத்திரத்தன்மை இல்லாமல் இருக்கணும், புளிப்பு இல்லாமல் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உண்டான பிராக்டிஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த 3 மாத காலங்கள் அப்படிங்கிறதா சொல்லிப்போம். ஸோ கிறிஸ்துவின் கீழ் நம்முடைய எண்ணம் முதலாக சிறைப்படுத்தி வச்சிருக்கணும். ஸோ சிந்தை முதலாகவே எல்லாவற்றிலும் பரிசுத்தமும் சுத்திகரிப்பதற்கு ஏதுவான ஒரு படிநிலைகளாக இந்த காலப்பகுதியானது நம்ம மத்தியில் கடந்து வருதுன்னு சொல்லிப்போம் பிரியமானவர். ஸோ நாம் கிறிஸ்துவின் கீழ் சிறைப்பட்டவர்களாகவும் அதே போல கிறிஸ்துவுக்குள் நாம் கட்டப்பட்டவர்களாகவும் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதவர்களாகவும் நாம் கிறிஸ்துவின் மேலே அல்லது கிறிஸ்துவுக்கு உள்ளாக நாம் கட்டப்பட்டவர்களாக காணப்படணும்னு சொல்லிப்பாங்க. அதான் நம்ம வசனத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்தபடியே நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. ஸோ இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் நாம் கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கிறிஸ்துவின் மேல கட்டப்பட்டவர்களாகவும், அந்த ஆதார வசனத்தில் நம்ம பார்த்தோம் கிறிஸ்துவுக்கு கீழ் சிறைப்பட்டவர்களாகவும், அதைத்தான் இந்த இடத்துல நம்ம மேற்கோள் காமிக்கிறோம். ஸோ கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்னா அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும், நம்முடைய சிந்தை முதலாக என்ன பண்ணப்பட வேண்டியதாக இருக்கிறது எனில் கிறிஸ்து தான், அவர் மட்டும்தான். அவர் எப்படியெல்லாம் யோசிக்கிறாரோ அந்த ரீதியில தான் ஒரு புது சிருஷ்டியானவர் யோசிக்கணும். இதற்காகவே
நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதாக சொல்லிப்பாங்க பிரியமானவர். ஸோ அப்படிப்பட்ட கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்டவர்களாக நாம் இருக்கிற பொழுது நமக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட அந்த விசுவாசத்தில் நம்ம உறுதிப்பட்டு பெருகுகிறவர்களாக இருக்கிற பொழுது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அபாத்திரத்தன்மை, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய புளிப்புகள் எல்லாம் என்ன என்பது புது சிருஷ்டி அழகா அந்த இடத்துல பட்டியல் போட்டு காமிச்சு. புது சிருஷ்டி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது, நீங்க எந்தெந்த இடத்துல பலவீனமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத நமக்கு இருக்கக்கூடிய அந்த புது சிந்தை நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்களை அழகா பட்டியல் போட்டு காமிச்சிடும். அன்பானவர்களே, நான் எந்த இடத்துல பலவீனமா இருக்கிறேன் அப்படிங்கிறது யாருக்கு நல்லா தெரியும்? நமக்கு தான் தெரியும் பிரியமானவர். தேவனுக்கும் கர்த்தருக்கும் தெரியும். நான் எந்த ரீதியில பலவீனமாக இருக்கிறேன் என்பது நமக்கு தான் தெரியும் பிரியமானவர்கள். அப்படியாக நம்முடைய அபாத்திரத்தன்மை என்ன என்பது ஒரு புது சிருஷ்டி நன்கு வளரக்கூடியவர்கள் அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைய அடைய அந்த பலவீனங்கள் எல்லாம் அவரிடத்திலிருந்து களைந்து போவதற்கு அந்த புது சிருஷ்டி மேற்கொள்ள ஆரம்பிக்கும். மாம்சத்தினுடைய சிந்தை குறையவும் புது சிருஷ்டியினுடைய சிந்தை வளரும்படியாக அந்த பிராக்டிஸ், அந்த பயிற்றுவித்தல் என்பது அங்கே பிரயோஜனப்படும் அப்படிங்கிறதாக சொல்லி பார்க்கணும். அப்படிப்பட்ட தன்மையில் நம்ம அந்த நினைவு கூறுதலில் பங்கு பெற வேண்டியவர்களாக இருக்கும். ஸோ என்னிடத்தில் என்ன அபாத்திர தன்மை இருக்கிறது என்பதை என்னால் புரிஞ்சுக்காம நான் போய் அந்த பாத்திரத்தில் பங்கு பெற்ற நிலையில் அந்த பாத்திரம் என்னவாக மாறுது? பேயினுடைய பாத்திரமாக அங்கே மாறுது. அபாத்திரத்தோட நம்ம நம்ம அந்த அப்பத்திலும் திராட்சை ரசத்திலும் நம்ம பங்கு பெறக்கூடாது அப்படின்னு சொல்லிப்பாங்க. உன்னை நீயே நிதானித்து சோதித்தறிந்து உன்னை தற்காத்து கொள்ள வேண்டியது அங்கே அவசியமாக இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ கர்த்தரின் கீழ் சிறைப்பட்டவர்களாக நம்ம உண்மையில காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போதான் அந்த அபாத்திரத்தன்மை இல்லாது நம்ம காணப்படுவோம் அப்படிங்கிறதாக பார்ப்போம். ஸோ அப்படியாக அந்த முழு இருதயத்தோடு, அந்த இருதயம் முழுவதுமாக, அந்த சிந்தை முதலாக நம்ம என்ன பண்ணப்பட வேண்டியது இருக்குது அப்படின்னம்னா, கர்த்தரை நாம் பிம்பமாக அல்லது கர்த்தருடைய சுபாவத்தை வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கும். அப்படி நாம் அதிகமாக கிறிஸ்துவனுடைய பள்ளிக்கூடத்தில் பயிற்றுவிக்கப்படுகிற பொழுதுதான் அந்த அபாத்திர தன்மை என்பது அங்கே காணப்படாமல் நம்மிடத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வழி விலகி போகும். இது ஏதோ அர்ப்பணிக்கப்பட்ட பிற்பாடு உடனடியாக அது கடந்து வரக்கூடியதாக இல்லை. ஸோ அர்ப்பணிப்பு என்பது ஒரு அடையாளம். ஜெனிப்பித்தல் என்பது அது ஆவியில பெருகுகிற பொழுது தேவன் கிருபையாக கொடுக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல் அது ஆவிக்குரிய வளன்கள் மூலம் ஆவியினுடைய அபிஷேகமாக அங்கே காணப்படுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அந்த இடத்துல அந்த அபிஷேகம் நமக்கு நடக்க அந்த ஜெனிப்பித்தல் நம்ம இடத்துல வளர அபாத்திரத்தன்மை என்பது அங்கே முற்றுமுடிய இல்லாத ரீதியில் தேவன் அங்கே வழி நடத்துவான்னு சொல்லிப்பார். இருப்பினும் மாம்சம் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த அபூரணத்தன்மையை மீண்டுமாக தூண்டுவதற்குண்டான அதிக சாத்தியக்கூறுகள் இந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்தில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா நாம ஆதாமனுடைய விழுகைக்கு கீழாக இருக்கும். பலவீனம் முற்றுமுடிய தலை முதல் பாதம் வரைக்கும் நம்ம இடத்துல இருக்கிறது. அப்படிங்கிற பொழுது நம்முடைய சுய பலத்தினால நாம இதை பிராக்டிஸ் பண்ணவும் முடியாது. ஸோ முற்றுமுடிய நாம தேவனிடத்துல கர்த்தர் மூலம் நம்ம முழுவதுமாக கீழ்ப்படிய செய்கிற பொழுது அந்த ரீதியில் நம்ம தாழ்மைப்படுத்தி நான் பலவீனமாக இருக்கிறேன் என கர்த்தரிடத்துல நம்ம முழங்கால் படியிருக்கிற பொழுது நம்முடைய தாழ்மையை கண்டு அந்த இடத்துல என்ன பண்ணப்படுது அப்படிங்கிற பொழுது அதற்கே உண்டான அபிஷேகம், அதற்கே உண்டான ஆசீர்வாதம், அபாத்திரத்தன்மை நீங்குவதற்குண்டான அந்த ஆசீர்வாதம் கடந்து வரும்னு சொல்லி பார்ப்போம். அப்போ வேதத்தில் அபாத்திரத்தன்மை என்பது எந்த ரீதியில் அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ வேதத்தில் இந்த அபாத்திரத்தன்மை என்பது அஜாக்கிரதை என்கிற ரீதியில் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல கவனக்குறைவு, முக்கியத்துவம் தெரியாத ஒரு நிலை. புரியுதுங்களா? அதாவது அபாத்திரத்தன்மை என்பது அஜாக்கிரதை, கவனக்குறைவாக, முக்கியத்துவம் தெரியாத, அதே போல குற்றமுள்ள ஒரு தன்மை. இதை எல்லாமே எது குறிப்பிடுதுன்னு சொல்லி பார்க்குற பொழுது இந்த அபாத்திரத்தன்மை என்பதாக சொல்லி பார்க்குறோம் பிரியமானவர்கள். ஸோ ஒரு நல்ல ஒரு புரிதல் நம்ம இடத்துல காணப்பட வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, குழந்தைகளை என்னிடத்துல வரவிடுங்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு சொல்லியிருக்கிறார்.
அப்போ ஒரு இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்லுவாரு, குழந்தைத்தனமாக இருக்காதீங்கன்னு சொல்லியிருப்பார். ஸோ டிஃபரன்ஸ் நம்ம வந்து நன்கு புரிந்திருக்க வேண்டியதாக இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கர்த்தர் குழந்தை மனத்தோட நாம காணப்படணும்னு சொல்றார். குழந்தை போன்ற மனம் நம்ம இடத்துல காணப்பட வேண்டும், எந்த ஒரு சூதுவாதும் இல்லாம. எப்படி சொல்லலாம் அப்படின்னம்னா, வெள்ளங்கியா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க, அம்மாஞ்சின்னு கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லைங்களா பிரியமானவர்களே. ஸோ எந்த ஒரு சூதுவாதும் இல்லாத குழந்தை மனம் வேண்டும். அப்பதான் பரலோக ராஜ்யம் என்கிறது அந்த இடத்துல வந்து ஃபிட் ஆகும், பரிசுத்தமாக அங்க காணப்படும் அப்படிங்கிறதாக சொல்லி பார்ப்போம். ஸோ தேவன் எதிர்பார்க்கக்கூடியது குழந்தை மனம், கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடியது குழந்தை மனம். ஆனா அவங்க ரெண்டு பேருமே பிரியப்படாதது குழந்தைத்தனம். ஸோ குழந்தைத்தனத்திற்கும் குழந்தை மனதிற்கும் வித்தியாசம் இருக்கு பிரியமான சகோதர சகோதரிகள். ஸோ இந்த குழந்தைத்தனம் என்பது என்ன சொல்லலாம் அப்படின்னம்னா, அஜாக்கிரதை, கவனக்குறைவு, நினைவு கூறுதலுக்கு உண்டான அந்த அஜாக்கிரதை இல்லாமல் இருக்கிறது, பந்தி அனுசரிப்புக்கு உண்டான கவனம் இல்லாமல் இருப்பது, அந்த பாத்திரம் என்ன, அந்த அப்பம் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்கிற ரீதியில் அவர்கள் அந்த பந்து அனுசரிப்புக்கு வராதவர்களாக இருப்பாங்க. அது எல்லாமே என்னன்னு சொல்றாங்கன்னா அபாத்திர தன்மை. அப்போ தான் எந்தெந்த ரீதியில புளிப்பை கொண்டிருக்கிறேன், என்னுடைய குறைவுகள் என்ன என்கிற அந்த குற்ற மனசாட்சி நீங்கி நாம் அந்த பந்தி அனுசரிப்புக்கு நேராக கடந்து செல்லும். அப்ப அந்த கிருபாசனத்திற்கு முன்பாக நான் பாவியாக இருக்கிறேன், என்னுடைய குற்றங்கள் என்னென்ன, நான் எந்தெந்த ரீதியில பாவமுள்ள ஒரு சுபாவத்தோடு காணப்படுகிறேன் என்பதையெல்லாம் நன்கு நிதானித்து கர்த்தரிடத்துல நாம மன்னிப்பு பெற்றவர்களாக, கிருபாசனத்துல தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை கிழித்து கொண்டவர்களாக, அந்த மன்னிப்பின் ஆவியோடு கூட நம்ம பந்தி அனுசரிச்சோம் எனில் அது என்னவாக இருக்கும்? அந்த பந்தி அனுசரிப்பு பாத்திரமாக அங்க இருக்கும். அதாவது நம்ம பாத்திரவான்களாக பந்தி அனுசரிப்புக்கு நேராக கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கும். அப்போ அந்த பாத்திரத்தன்மையே இல்லாமல், அந்த குற்ற மனசாட்சியே நம்ம இடத்துல நீங்காம நம்ம போய் அந்த பந்து அனுசரிப்பு செய்வது என்ன அப்படின்னம்னா, குற்றமுள்ள தன்மை அல்லது அஜாக்கிரதையாக பங்கு கொள்ளுதல், கவனக்குறைவாக, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பது தெரியாமல் அபாத்திர தன்மையோடு நாம பந்து அனுசரிப்புக்கு கடந்து செல்லக்கூடியவர்களாக அங்க இருப்போம் அப்படிங்கிறதா. இந்த அபாத்திரத்தன்மை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பல்வேறு ரீதியில் அவர் குறிப்பிடுவார். புளிப்பு என்ற ஒரு வார்த்தையை வந்து குறிப்பிடுவார், பாவம் என்கிற அந்த வார்த்தையை குறிப்பிடுவார், அல்லது அசுத்தாவியின் கனிகள் அப்படிங்கிறதாக சொல்லிப்பாங்க. ஸோ அந்த அபாத்திரத்தன்மை மேலுமாக நம்ம பார்க்குறோம், நம்மிடத்துல காணப்படக்கூடியதான அந்த சோர்வுகள், கவனக்குறைவுகள் என்பதாக கூட நம்ம சொல்லி பார்க்கணும். இது எல்லாமே அபாத்திரம் என்கிற ஒரு ரீதியிலும் நம்ம புரிந்து கொள்ளலாம், புளிப்புகள் என்கிற ரீதியிலும் நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம். பிரியமானவர், அந்த பாவ காரியங்கள் எல்லாமே கர்த்தருடைய கனிகளை கொடுக்க வேண்டிய இடத்துல பிசாசினுடைய கனிகளை கொடுப்பது எல்லாமே அந்த இடத்துல அபாத்திரத்தன்மை என்பதாக நம்ம சொல்லிப்போம். ஸோ இந்த காலப்பகுதியில் நாம மாத்திரம் அல்ல, புது சிருஷ்டிகளாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த பிராக்டிஸ்ல, இந்த பயிற்சியில, கிறிஸ்துவனுடைய பள்ளியில் அமர்ந்து நாம நன்கு சோதித்தறிந்து களைய வேண்டிய பகுதிகளை நம்ம இடத்திலிருந்து களைய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஸோ எகிப்தில் அதைத்தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஆடுகள் அடிக்கப்படுவதற்கு முன்பாகவும் ரத்தம் பூசுதலுக்கு முன்பாகவும் என்ன பண்ண வேண்டியதாக, பழையவைகள் எல்லாமே அகற்றப்பட வேண்டியதாக அங்கே காணப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் ஜனங்கள் அந்த யூத சடங்காச்சாரம், பஸ்கா என்கிற சடங்காச்சாரம் செய்வதற்கு முன்பாக அவங்கள என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த சுத்திகரிப்போட அவர்கள் அந்த பந்தி அனுசரிப்புக்கு கடந்து சென்றாங்க. அதே ரீதியில தான் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாக இருக்கக்கூடிய நமக்கும் சுத்திகரிப்பு இல்லாமல் பந்தி அனுசரிப்பது என்பது தேவன் அங்கீகரிப்பது இல்லை அப்படிங்கிறதாக சொல்லி பார்ப்போம். ஸோ அந்த சிந்தை முதலாகவே சுத்திகரிக்கப்பட வேண்டும், எண்ணங்கள் முதலாகவே பரிசுத்தம் ஆக மாற வேண்டும் அப்படிங்கிறதாக சொல்லி பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் எல்லாரையும், கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும், எல்லா சூழ்நிலைகளையும் நாம் வந்து சுத்திகரித்து கொண்டவர்களாக, பரந்த கண்ணோட்டத்தோடு எல்லாவற்றையும் பார்க்க வேண்டியவர்களாக நம்ம இருக்கோம். அந்த பரந்த கண்ணோட்டம் எப்போ நம்ம இடத்துல கடந்து வருகிறதோ ஆவிக்குரிய வளர்ச்சியில நாம் மேலும் மேலும் முன்னேறுகிறவர்களாக. ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோட பிரச்சனையாகட்டும்,
இல்லை ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோட சகோதர சகோதரிகள் இடத்துல நம்ம பேசுவதும் எதிர்ப்பதும் நம்முடைய கருத்துக்களை தெரிவிப்பதும் என்பது அது ஒரு குறுகிய கண்ணோட்டம். ஸோ எந்த ரீதியில் நம்ம பரந்த கண்ணோட்டத்தோட அவர் பலவீனமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது எந்த நேரத்தில் நாம் வந்து ரியலைஸ் பண்ணுறோமோ அந்த பரந்த கண்ணோட்டம் ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கான ஒரு படிநிலையாக அங்கே காணப்படுதுன்னு சொல்லி பார்க்கணும் பிரியமானவர். ஸோ எந்த அளவுக்கு ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வசனத்தின் மீதும் அதே போல தேவ வசனங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவம் நாம் கொடுத்து அதனுடைய முக்கியத்துவத்தை எந்த அளவுக்கு நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி அதை நம்ம நடைமுறைப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு புது சிருஷ்டியானது மேலும் 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 ஆவியில பலனடையும். அப்படியாக அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி படிநிலைகள் என்பது முன்னேற்றம் காணக்கூடியதாக அங்கே இருக்கும் பிரியமான சகோதர சகோதரிகள். ஸோ ஒரு புது சிருஷ்டி பலனடைகிற பொழுது அவருடைய முந்தைய ஊழியங்களாகட்டும் முந்தைய அவருடைய சுபாவங்களாகட்டும் எந்த ரீதியில் மாற்றம் காணப்படுகிறதாக சகோதரர் குறிப்பிடுறார்னா, புது சிருஷ்டினுடைய பலனடைதல் என்பது உன்னதமான ஆவிக்குரிய காரியங்களுக்காக மாத்திரமே அந்த சிந்தை நிலைநிறுத்தி கொண்டவர்களாக அங்கே இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கடினமாக இருக்கும். புது சிருஷ்டி பலனடைதல் என்பது அவருடைய சுபாவம் எப்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சகோதரர் குறிப்பிடுறார்னா, உன்னதமான ஆவிக்குரிய காரியங்களுக்கு மாத்திரமே அந்த சிந்தை வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த ரீதியிலேயே அவர் தன்னை வந்து நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய அந்த சிந்தை அந்த இடத்துல காணப்படும் சொல்லி பார்க்கும். கிறிஸ்துவுக்கு இதே ரீதியில தான் அங்க காணப்பட்டுச்சு. 3.5 வருட காலங்கள் அவர் அரட்டை அடிக்கிறதுக்கு நேரம் இருந்துச்சா? மெசேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உட்கார்ந்து தேவையில்லாத பேச்சுக்கள் கர்த்தரிடத்தில் காணப்பட்டுச்சு. ஸோ சிந்தை முதலாக என் பிதாவினுடைய சித்தத்தை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பதே அவருடைய காரிய சித்தியாக இருந்துச்சு. ஸோ கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தருணமும் தான் 100% நிறைவேற்றி முடிச்சனா அப்படிங்கிறது தான் அவர் கெத்செமனேயுடைய வியாகுலமாக இருந்துச்சு. ஸோ நாம அர்ப்பணிப்புக்குள்ள வந்து பல வருடங்கள் ஆயாச்சு. தேவனிடத்தில் போவதற்கான வாய்ப்பு கிடைப்பதற்கு முன்பு அந்த வியாகுலத்தில் நாம காணப்படும். என்னுடைய அர்ப்பணிப்பு துவங்கி இதுவரைக்கும் எல்லாமே நான் தேவனுடைய சித்தத்திற்கு இசைவாக அல்லது அவர் விரும்பக்கூடிய வகையில நான் நடந்துக்கிட்டேன்னா என்னுடைய ஊழியம் காணப்பட்டதா என்கிற வியாகுலம் நம்ம இடத்துல காணப்படும். பந்து அனுசரிப்புக்கு முன்பாகவும் அந்த வியாகுலம் காணப்படும் பிரியமான சகோதர சகோதரி. அப்படியாக கிறிஸ்துவனுடைய சிந்தை எவ்வாறு தேவனோடு சிறைப்பட்டு இருந்ததோ அதே ரீதியில அர்ப்பணிப்பின் ஜீவியத்தில் காணப்படக்கூடிய சகோதர சகோதரிகளாக நமக்கு நம்முடைய சிந்தை முதலாக, அதுதான் நம்முடைய பாடத்தினுடைய தலைப்பு, கிறிஸ்துவின் கீழ் சிறைப்படுத்திக் கொள்ளுதல். கிறிஸ்துவின் கீழ் நம்முடைய சிந்தை முதலாக என்ன பண்ணப்பட்டிருக்கோம்னா லாக் ஆயிரும். அப்படியாக சிறைப்பட்டால் மாத்திரமே ஊழியம் 100% நம்மளால நிறைவேற்றிட முடியும். கர்த்தர் எவ்வாறு பிதாவுடைய சித்தத்தை மாத்திரம் செய்வதற்கு தன்னுடைய ஜீவியத்தை வந்து பலியாக ஒப்பு கொடுத்தாரோ நாமும் அப்பதான் அந்த ரீதியில நம்மளால வந்து ஊழியம் செய்ய முடியும் அப்படிங்கிறதா சொல்லிப்போம். அதான் நம்ம வசனம் கூட நம்ம வாசிப்போம். கீழானவைகளை அல்ல மேலானவைகளை மாத்திரமே யோசிக்க ஆரம்பிச்சிடும். சிந்தை முதலாக என்ன ஆயிரும்னா மேலானவைகளை மாத்திரமே அங்க சிந்திக்க ஆரம்பிச்சிடும். பிரியமானவர்களே, அந்த ரீதியில நம்ம பார்க்கிற பொழுது ஒரு புளிப்பை எடுத்து நாம வந்து சிறிது நேரம் தியானிச்சு இந்த பகுதியை நமக்கு நிறைவு செய்யலாம். பல்வேறு புளிப்புகள் இருக்கு இல்லைங்களா? நம்ம இடத்துல எத்தனை புளிப்புகள் இருக்கு, எத்தனை நல்ல விஷயம் இருக்கு. ஸோ ஒரு புளிப்பை எடுத்து இன்னைக்கு நம்ம தியானிச்சு நிறைவு செய்யலாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, மேலானவைகளை சிந்திப்பதற்காக நாம் அதிக பிரயாசங்கள் மேற்கொள்ளும் இல்லைங்களா? நான் அதிக ஊழியம் செய்யணும், அதிக பலியின் ஜீவியம் செய்யணும் அப்படிங்கிற ரீதியில நம்ம ஊழியம் மேற்கொள்ளுகிற பொழுது மேலானவைகளை சிந்திக்கிற பொழுது நம்மை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? நான் மற்ற சகோதர சகோதரிகளை காட்டிலும் நல்ல ஊழியம் செய்யற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு நினைச்சனாலே என்ன ஆகுது?
நான் மேலானவைகளை சிந்திக்காமல் மேன்மையாக சிந்திக்க ஆரம்பிச்சிடறேன். அப்போ அந்த புளிப்பு எடுத்து சற்று நேரம் தியானிச்சு நம்ம இந்த பகுதியை நிறைவு செய்யணும். ஸோ பூமிக்குரிய மேன்மைக்காக அல்லது பூமிக்குரிய புகழ்ச்சிக்காக சகோதர சகோதரிகள் முன்பு தன்னை உயர்த்தாதபடிக்கு அல்லது மேன்மை பாராட்டாத வகையில் கிறிஸ்துவுக்கு கீழாக நாம் தாழ்மையாக நம்மை சிறைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸோ நம்ம பந்தி அனுசரிப்புக்கு முன்பாக பல்வேறு புளிப்புகள் நம் மத்தியில் இருப்பதை நம்ம நிதானித்து சோதித்து அறிகிறவர்களாக இருப்போம். சில நேரங்களில் இந்த பகுதியில் நாம் மிஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதாக சொல்லி பார்ப்போம். இது ஒரு ரீப்ரிண்ட் ஆர்டிக்கல் தான். 5889 இருக்கக்கூடிய பகுதிகளை கூட இந்த இடத்துல நம்ம தாழ்மையாக முன்வைக்கிறோம். ஸோ கிறிஸ்துவின் கீழ் சிறைப்படுத்த வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ கிறிஸ்துவின் கீழ் இதனை நாம் சிறைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய பூமிக்குரியவைகளில் நாம் சிறைப்படுத்தி கொள்ளக்கூடாது. ஸோ அந்த ரீதியில் மேலானவைகளை சிந்திப்பதற்காக நம்முடைய ஆற்றல் வேலை செய்கிற பொழுது நம்மை அறியாமலேயே மேன்மைக்கு ஏதுவாக அந்த மேலானவைகளை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வழி மருவி போவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல என்னென்ன காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னா, மனுஷர்களுக்கிடையே தங்களுக்கென ஒரு இடத்தை விரும்புவதும் சமுதாயத்தில் மதிப்புள்ளவனாய் உயர்த்துவதும், அதே போல சொத்துகளாகட்டும் புகழ்ச்சியாகட்டும் இந்த ரீதியில சொத்து புகழ் அடைய ஆசைப்படுவதும், மனிதர்களின் மத்தியில் அல்லது மனுக்குலத்தின் மத்தியில் உயர்வாக மதிக்கப்படும் நிலைக்கு கொண்டு செல்லுதல், உடன் சகோதர சகோதரிகளின் மத்தியில தான் பேசப்பட வேண்டும் என்பதாக கூட அந்த இடத்துல காணப்படும். ஸோ நான் கடந்து வருகிற பொழுது அவங்க மதிப்பு கொடுக்கணும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் கூட அந்த இடத்துல வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எனவே எதுவாக இருப்பினும் நாம அந்த ஒரு குணலட்சணத்திற்கு எதிராக நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். ஸோ இது எந்த மாதிரியான சிந்தை கொண்டு வருதுன்னா, பூமிக்குரிய சிந்தைக்கு அது நம்மை சிறைப்படுத்த வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லி சகோதரர் நமக்கு குறிப்பிடுறார். ஸோ நமது மன ஆற்றலினுடைய பலம் அந்த இடத்துல அதிகமாக செயல்பட ஆரம்பிக்கும். மன ஆற்றலின் பலம் அங்க மேற்கொள்ளுகிற பொழுது இது போன்ற ரீதியில தவறாக நம்மை வழிநடத்தி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மன ஆற்றலின் பலம் என்பதே நம்ம கலைந்து போடணும்னு சொல்லி பார்க்கணும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், கான்ஃபிடென்ஷியாலிட்டி லெவல் இஸ் அகெயின்ஸ்ட் த நியூ கிரியேஷன். நம்ம இடத்துல ஒருவேளை முடியும் என்கிற அந்த கான்ஃபிடென்ட்டு நம்ம சுயத்தில் காணப்பட்டாலே அதுவே என்ன அப்படின்னு சொல்றாருன்னா சகோதரர், பலவீனம். அது உங்களுக்கான ஒரு பலவீனம், நீங்க விழுந்து போவதற்குண்டான பலவீனம் அப்படிங்கிறதா. அப்போ கான்ஃபிடென்ட்டே இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிறிஸ்துவுக்கு கீழ் அது சிறைப்பட்டிருக்க வேண்டும். எல்லாத்தையுமே நம்ம கர்த்தரிடத்திலும் தேவனிடத்திலும் ஒப்பு கொடுத்து, நான் பலவீனனாக இருக்கிறேன், இது உங்களுடைய உதவியினால என்னால் மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு ரீதியில அந்த தாழ்மை அங்க இடத்துல காணப்பட்டுச்சுன்னா அது சம்பூர்ணமாக இருக்கும். அதனுடைய முடிவு அல்லது நம்ம செய்யக்கூடிய அந்த வேலை அது சம்பூர்ணமாக இருக்கும். அப்படியாக மன ஆற்றலின் பலமே என்னவாக அங்க இருக்குன்னா அது நம்மளுடைய பலவீனமாக இருக்கு. அதை நம்ம களைந்து போட வேண்டியவங்களாக அங்க இருக்கும். ஸோ இந்த ஒரு மேட்டிமையான அல்லது இந்த பெருமையான காரியம் என்பது விசேஷமாக நம்மை பூமிக்குரிய வகையில் அது சிறைப்படுத்தி கொள்வதற்கும் நம்மை மேலுமாக கனப்படுத்தி கொள்வதற்கும் நாம ஒரு பாத்திரவானாக இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற ரீதியில் நம்முடைய சிந்தை அது மேற்கொள்ள ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதா சொல்லிப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை நாம் பந்தி அனுசரிப்புக்கு முன்பாக நம்மை நாமே நிதானித்து அதை நாம் களைய முற்படணும் அப்படிங்கிறதாக சொல்லி பார்க்கணும் பிரியமானவர். ஸோ ரீப்ரிண்ட்ஸ் 5889 இருக்கக்கூடிய ஒரு பகுதி இங்கே நம்ம மேற்கோள் காமிக்கிறோம். கர்த்தரால் நம்மை அன்றி நம் ஒத்துழைப்பின்றி நம் மாபெரும் பணியை செய்திருக்க முடியாது. கர்த்தரால் நம்மை அன்றி நம் ஒத்துழைப்பின்றி தம் மாபெரும் பணியை செய்திருக்க முடியும். நம்மை கொண்டு கர்த்தர் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை.
ஸோ மிக எளிதாக கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி பார்க்கணும்னா அவருடைய ஜீவியத்தை அவர் செய்து முடிச்சிருவார். ஸோ இந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்தில் நம்ம வந்திருக்கிறோம், நம்ம ஊழியம் மேற்கொள்ளுது என்பது அவர் கொடுத்துட்ட கிருபையாக இருக்கு. அப்படியாக அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நினைச்சார்னா நம்ம இன்றி இந்த ஊழியத்தை மேற்கொள்ள முடியும். நம்முடைய ஒத்துழைப்பின்றி அல்லது இந்த 1,44,000 என்பதே தேவைங்க. அது தேவனும் கர்த்தரும் கொடுத்த கிருபை. கர்த்தர் போல நீங்க ஒரு பலி செலுத்திட்டீங்க அப்படிங்கிற பொழுது கர்த்தருக்கு கொடுத்த அந்த மகிமை உங்களுக்கும் தர்றேன், என் குமாரன் மூலமாக நான் தர்றேன் அப்படிங்கிறது அவருடைய சுத்த கிருபை. ஸோ அன்பான சகோதர சகோதரிகளை, நம்ம மீட்கும் பொருளில் நம்முடைய பலியின் ஜீவியம் இருக்குங்களா? கர்த்தர் கொடுத்துட்ட ஈடுபலியில் நம்முடைய பலியின் ஜீவியம் இருக்கா? இல்லை. அது அவர் மாத்திரமே கொடுத்துட்டது. அவருடைய ரத்தத்தின் சிந்துதல் மூலமாகவே ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஜீவன் அப்படிங்கிறதாக சொல்லிப்பாங்க. அப்ப சபையனுடைய பலியின் ஜீவியம் என்பது அவர் நிறைவாக செய்துட்டதுல குறைவானதை நாம செய்யணும். அட்லீஸ்ட் நீங்க குறைவானதை செஞ்சாலே என்னதான் சொல்றாரு, ஆனா அந்த குறைவானதுல நம்ம நிறைவா செய்யணும். கர்த்தர் செய்துட்ட அந்த நிறைவுல நம்ம குறைவானதை செய்யறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த குறைவானதுல நம்ம நிறைவாக செய்கிற பொழுதுதான் அந்த மகிமை என்பதாக சொல்லி பார்க்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகள். ஸோ இப்படியாக நாம நன்மை அடைந்திடவும் அதே போல நாம் ஆசீர்வாதம் பெற வேண்டியும் தேவன் கொடுத்துட்ட ஒரு இரக்கம் நிறைந்த ஒரு அனுமதி தான் என்னன்னு சொல்லி பார்க்கிறோம்னா இந்த 1,44,000 என்கிற இந்த கிருபையான ஆவிக்குரிய மேனியை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதா சொல்லிப்பாங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படியாக நாம ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல் என்பதே என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது அவருடைய சுத்த கிருபை. நாம் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல் என்பதே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய ரத்தம் சிந்துதல் மூலமாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ யுகத்திற்கு பிற்பாடு கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை அப்படிங்கிறதாக சொல்லி பார்க்கும். இது அவருடைய ரத்தம் சிந்துதலுக்கு முன்னாடியும் கிடையாது, 1000 வருட அரசாட்சிக்கும் இல்லை. இது கிருபை, உங்களுக்கும் நமக்கு கிடைச்ச கிருபை. ஆவிக்குரிய மேனி என்பது சுத்த கிருபை. இந்த ஒரு அழைப்புக்குள்ள நாம வந்துட்டு இதை நம்ம உணர்ந்துக்கிறோங்களா? எவ்வளோ ஒரு மேன்மையான அழைப்புல நம்மளை வந்து அழகா உட்கார வச்சிருக்கிறாரு. இலவசமா நாங்கள் பெற்றுக்கூடாது. இந்த அழைப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பெரிய பிரச்சனை. அவருடைய கிருபையை நம்ம மறுதளிக்கிறோம், அவருடைய கிருபையை மனசார நம்ம மறுதளிக்கிறோம் அன்பான சகோதர சகோதரி. ஸோ நாம ஜெயிக்கணும் அப்படிங்கிறக்காக கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபையான ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு இந்த தெரிந்து கொள்ளுதல் பிரியமானவர்கள். ஸோ இந்த சத்தியம் கேட்டு நம்ம உள்ள அர்ப்பணிச்ச பிற்பாடு தயவு செய்து இந்த மாதிரியாக சொல்வதை நம்ம தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறதாக சொல்லிப்பாங்க. ஆயினும் அது வலியாத்தான் இருக்கும். அந்த வேதனை, அந்த துன்புறுத்துதல்கள், அந்த சோதனை என்பது நிச்சயம் வலியாத்தான் இருக்கும். ஆனால் கொஞ்ச காலம் பாடு அனுபவிப்பது என்பது நிறைவாக நாம் மகிமையில் இருப்பதற்குண்டான சுத்தமான கிருபை என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இருக்கணும்னு சொல்லி பார்க்கணும். அப்படியாக நாம் அந்த ஜெயத்திற்குள் கடந்து போவதற்கு கொஞ்ச காலம் அவருடைய கைக்குள்ள நாம் அடங்கி இருக்கலாமே. கொஞ்ச காலம் அவருடைய கைக்குள்ள அடங்கி இருக்கலாமே. வாசிங்க 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை 2 ரீதியில நாம வந்து மேற்கொள்ளலாம். ஸோ தேவன் நம்மளை உயர்த்துவதற்காக அவருடைய கைகளில் அடங்கி காணப்படுது. அதே போல இப்ப இந்த மேட்டிமை என்கிற ஒரு விஷயத்தை குறித்து நம்ம தியானிச்சோம் இல்லைங்களா? அந்த இடத்துல ஸோ அவருடைய கைக்குள் அடங்கி காணப்படாது, தாமாகவே தம்மை உயர்த்த முற்படுதல். அவருடைய கைக்குள் அடங்கி காணப்படாது, தாமாகவே தம்மை உயர்த்த முற்படுவது என்பது மிகவும் முக்கியமானவன் என்கிற ஒரு விஷயத்தையும், அதே போல விசேஷமாக சபையில் செயல்படுத்த தேவன் தம்மை தெரிந்து கொண்டிருக்கிறதாக என்ற எண்ணம் அந்த இடத்துல விழுகைக்கு நேராக வழிநடத்தும். ரெஃபரன்ஸ் நம்பர் 5889. இது நமக்கு தியானத்தில் கிடைத்த ஒரு தாழ்மையான ஒரு விஷயம். இதை நமக்கு முதல்ல படிப்பினையாக நம்ம எடுத்துக்கிட்டோம், அதை தாழ்மையாக சபைக்கு முன்பாக வைக்கிறோம். ஸோ அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கிறிஸ்துவின் சபையில் சேர்ந்த பிறகு
மாபெரும் காரியங்களையும் மாபெரும் குறிக்கோளை உடையவராகவும் சில மாபெரும் போதனைகளை தான் கண்டடையவும் அதை பரவ செய்யவும் வேத வசனங்களுக்கான சில புதிய விளக்கங்களை கண்டுபிடிக்கவும் அல்லது சில புதிய காரியங்களை தான் மூலமாக கண்டடையும்படி தொடர்ந்து அது தன்னுடைய கடமையாக உணர ஆரம்பிக்கிறார். பிரியமான சகோதர சகோதரி, இப்படியாக சபையில தான் ரொம்ப முக்கியஸ்தன் என்பதாக அந்த இடத்துல கடந்து வருகிற பொழுது சிந்தை முதலாக மேலானவைகளில் சிறைப்படுத்த வேண்டிய விஷயம் என்பது அது பூமிக்குரிய வகையில அவர் தடுக்கி விழுந்திருக்கிறதுக்கு அல்லது அவர் விழுகையில் இருப்பதை அது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்படியாக அந்த உயர்வான எண்ணம் பெருமைக்கு தன்னை வழிநடத்துகிறது என்பதை உணராத வகையில் அவர்கள் தங்களை தாங்களே உயர்த்தி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதாக சொல்லி பார்ப்போம். ஸோ சில காரியங்களில உயர்ந்த ஸ்தானங்களை விரும்புவதும் அவைகளை தேட வாஞ்சிப்பதுமாக தன்னை உயர்த்தி கனத்தை தேட அது வழிநடத்திடும் அப்படிங்கிறதாக பார்ப்போம். ஸோ உண்மை என்ன? அவர் ஊழியத்தில் கர்த்தரையும் தேவனையும் மகிமைப்படுத்த வேண்டிய அந்த ஊழியம், அந்த கனமான ஊழியம், அந்த இடத்துல தங்களை தாங்களே உயர்த்தி கொண்டது அல்லது தான் அந்த ஒரு பலவீனத்தில் இருக்கிறேன் என்பதை உணராத வகையில் அந்த ஊழியத்தை அவர் மேற்கொள்கிறதாக சொல்லிப்பார். அன்பானவர்களே, இந்த இடத்துல சகோதரர் குறிப்பிடுறாரு, உண்மை என்னவெனில் நம்மை நாமே தாழ்த்தி கொள்ளாத வரையிலும் நான் உண்மையில் கர்த்தருக்கு முழுமையாக ஊழியம் செய்திடுகிறேன் என்பதாக எண்ணிட்டாலும் உண்மையில் கர்த்தர் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வது இல்லை. என்னதான் அதிகமாக பிரயாசங்கள் செய்து ஊழியங்கள் அங்கே மேற்கொள்வதாக அவர் நினைச்சிட்டாலும் அல்லது உடன் சகோதர சகோதரிகளே ஒரு அருமையான ஊழியம் செய்கிறாரு என்பதாக எண்ணியிருந்தாலும், பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா அது கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு சூழலாக அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதே போல அப்ப நம்ம பின்பு எதற்காக ஊழியம் செய்யணும் அல்லது எவ்வாறு நம்ம ஊழியம் செய்யணும், என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி பார்த்தோம்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு குறிப்பிடுறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2:9 பாருங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஸோ நம்ம இந்த அழைப்புக்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தோங்க? காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம், அந்தகாரத்தில் இருந்தோம். நாம் இந்த வாய்ப்பு கிடைத்தது என்பதே நமக்கு மாபெரும் ஸ்லாக்கியம். ஸோ அவர் அதாவது அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் நீங்க இருக்கிறீங்க. இந்த வாய்ப்பு கிடைச்சதே மாபெரும் கிருபை அப்படிங்கிறத நம்முடைய சிந்தை முதலாக எப்பொழுதுமே அந்த ஒரு தாட் ப்ராசஸிங்லேயே நம்ம காணப்படணும். இந்த அழைப்பு கிடைத்தது எனக்கு மாபெரும் கிருபை. இந்த அழைப்பு கிடைச்ச பிற்பாடு தர்க்கிப்பு செய்வதும் உடன் சகோதர சகோதரிகள் மத்தியில் நம்மை அறியாமலேயே உயர்த்தி கொள்வதும் என்பதான ரீதியில அந்த சில வருடங்கள் கடந்து சென்ற பிற்பாடு நம்ம சில காரியங்கள் மேற்கொள்வதும் தர்க்கிப்பு செய்வது என்பது போன்ற காரியங்கள் எல்லாமே அது நம்மை விழுகைக்கு நேராகவே அங்கே வழிநடத்திடும் என்பதாக நம்முடைய தியானங்கள் இது நமக்கு கிடைச்ச ஒரு பகுதியாக இருக்கு. ஸோ நம்முடைய சுய புகழ்ச்சி அப்படியாக அந்த இடத்துல காணப்படாமல் மாறாக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரயாசங்களாகட்டும் ஒவ்வொரு ஊழியங்களாகட்டும் அவரது மகிமைக்காகவும் மற்றும் உடன் சகோதர சகோதரர்களின் ஆசீர்வாதங்களுக்காகவே நாம் அங்கே செய்திடும். நம்முடைய பலியின் ஜீவியம் என்பது தேவன் மகிமைப்படணும், கர்த்தர் மகிமைப்படணும். அதன் மூலம் உடன் சகோதர சகோதரிகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கணும்.
அதற்காக மாத்திரமே இந்த தெரிந்து கொள்ளுதல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு பிரியமான சகோதர சகோதரி. ஸோ ஒவ்வொரு பிரயாசங்களிலும் தேவன் மகிமை அடையும். நம்முடைய நோக்கம் அங்க நிர்மூலமாக்கப்படணும். கர்த்தருடைய சித்தம் அல்லது கர்த்தருடைய நோக்கம் மாத்திரமே அங்க செயல்பட வேண்டியது என்பது அவசியமாக இருக்கு அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ நம்முடைய சொந்த பலத்தினால நாம ஊழியம் மேற்கொள்வது என்பது கர்த்தருடைய கிருபையை நாம உதாசீனப்படுத்துற மாதிரி அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ கர்த்தருடைய ஊழியத்தை அல்லது அவருடைய ஸ்லாக்கியத்தை நாம உதாசீனப்படுத்துவது என்பது தேவனையே நாம உதாசீனப்படுத்துவதாக அப்படின்னு சொல்லி. ஸோ நம்முடைய திறமையின் நிமித்தம் இந்த ஊழியம் அங்க காணப்படலை அப்படிங்கிறதாகவும், அவருடைய மகிமையின் நிமித்தம் இந்த ஊழியம் நிறைவேறுகிறது என்பதை நாம சற்று இந்த பந்தி அனுசரிப்புக்கு முன்பாக நம்ம அதிகமாக பரிசோதனை செய்து அந்த அபாத்திரத்தன்மை நம்மை விட்டு நீங்கும்படியாக நம்ம இன்னும் அதிகமாக நம்ம ஆவிக்குரிய வகையில் அதற்குண்டான முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளணும்னு சொல்லிப்பாங்க. ஸோ அப்படியாக நம்ம இருக்கிற பொழுது ஒருவேளை முடிவில் கர்த்தர் நம்மை மேன்மை உள்ளவராக உயர்த்துவார். ஸோ நம்மை நாமே மேன்மை உள்ளவர்களாக அல்லது சம்திங் ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிறதாக நம்ம காணப்படாமல் அவர் மேன்மைப்படுத்தும் அப்படிங்கிறதாக சொல்லிப்பாங்க. ஸோ நம்முடைய துவக்கம் தாழ்மையாக, நம்முடைய துவக்கம் என்னால் இது எப்படி பிரதர் செய்ய முடியும் அப்படிங்கிறதாக இருந்துட்ட அந்த துவக்கம் என்னால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிங்கிற பொழுது அது அந்த ரீதி மாறுகிறதாக சொல்லி பார்க்கணும் பிரியமானவர். ஸோ துவக்கம் முதற்கொண்டு மரணம் வரையிலும் அடக்கமுள்ளவர்களாகவும் எல்லாருக்கும் ஊழியக்காரர்களாக மாத்திரமே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஊழியம் கொள்ளும்படியாக அல்ல, ஊழியம் செய்யும்படியாகவே கர்த்தரே இந்த பூமிக்கு வந்தார் அப்படிங்கிற பொழுது அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஊழியக்காரர்கள் என்பதில் ஊழியம் செய்வதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஊழியம் கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படலை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்கணும். நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான சிந்தையில கிறிஸ்துவுக்குள் நாம சிறைப்படுத்தி கொண்டு இந்த காரியம் கிறிஸ்து செஞ்சா அது நிறைவாக இருக்கும். அப்போ கிறிஸ்து செய்வது போல நாம செய்ய முற்படணும். சிந்தை முதலாக கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்தினவர்களாக இருக்கிற பொழுது மீண்டும் மீண்டுமாக நம்ம சொல்றோம், நம்முடைய அபாத்திரத்தன்மை அந்த இடத்துல நீங்க பெறும். அதற்கு தேவை முற்றுமுடிய தாழ்மை. ஸோ தாழ்மையில நாம சகோதர அன்பில் பலனடையணும். புளிப்புகளை அகற்றி நாம் இந்த பந்தி அனுசரிப்புக்கு நேராக கடந்து செல்ல தேவன் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.